ரெவரண்ட் டாக்டர் ஜான்சன் டேனியல். ஏன்பா கேமரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணேன்னு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு இந்த ரெவரண்ட் டாக்டர்லாம் பில்டப்பு? நான் ஏர்லி மார்னிங் என்னோட டிவோஷனில் இருக்கிறப்ப என் காதில் ஒரு சைலண்ட்டான ஒரு சத்தம் கேட்குது, ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு கேட்குது. ஆண்டவர் திட்டவும் தெரியுமா அந்த வார்த்தைகளே சொல்கிறார். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு 2001-2 2030 போல் இந்தியா போகணும், ஊழியம் செய்யணும். காட் டசன்ட் நீட் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த பிளான் ஹி ஹேஸ் அண்ட் ஹி டசன்ட் நீட் டு பி. பிரிட்டிஷ் எம்பசிலேருந்து ஒரு கால் வருது. என்ன சொல்கிறாங்க, சாரி உங்களை தப்பாக நிறுத்திட்டோம், இப்போ நாங்கள் விசா மாத்திரம் இல்லை உங்கள் கைக்கு 25,000 பவுண்டு கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு, சனிக்கிழமை பேசினது ஆண்டவரா இது ஆண்டவரா? ஒரு வாட்டர் பாட்டிலுக்காக நானும் என் மனைவி 3 மாதம்லாம் காத்திருக்கோம், 10 ரூபா வாட்டர் பாட்டிலுக்காக. நான் சொன்னேன், வாழ்க்கையிலே நான் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா அது இந்த பாஸ்டர் தண்ணி தான். அக்கா அடிக்கடி சொல்லுவாள், நான் கல்யாணம் பண்ணது ஐடி ப்ரொஃபஷனல் ஜான்சன் டேனியல்ல. இப்படி பாஸ்டர் ஜான்சன் டேனியல் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ பேச்சு ஏச்சிலாம் இருந்தால். ஆனால் என்னென்னா ஒன் திங் இஸ் தட் ஐ ஆல்வேஸ் லைக் ஷீபானா. எனக்கு புரியலப்பா, ஆனால் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம சர்ச்சை பார்க்குறப்போ ஒரு சினிமா தேட்டர் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா தேட்டரை பார்த்துட்டு எல்எல்எம் சர்ச் மாதிரி கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கடைசி கால சபைகள் தக்க வைக்கப்படணும்னா 2 தேவை. ஒன்று சூப்பர் நேச்சுரல் லவ், அதை ஒன்று சூப்பர் நேச்சுரல் பவர். இப்போ உங்களுக்கு என்ன அவசியம் வெளியே இருக்கிற காரியங்களை செய்யறதுக்கு? ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, இந்த பெரும்பாக்கத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் எல்எல்எம் சர்ச்சுன்னு நம்ம எங்கேயோ ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களையே தேடிட்டு போயிருக்கோம். ஸோ சபை இந்த சமுதாயத்தை சந்திக்க வேண்டிய லெவலில் சந்திக்கலை. இன்னைக்கு நம்மளுக்கு கிறிஸ்தவங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாது. நாம் இந்த தேசத்தை ஆளுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இந்தியா, யூ ஹேவ் டு பி இன் த பவர் காரிடர். சிலுவையில் ஆண்ட மறுத்ததே அவர் நமக்காக சாபமானார். எதுக்கு சாபமானார்? என் பாவத்துக்காக. அவ்வளோ ஒருத்தே கிடையாது என்னோட பாவம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்லி நம்ம பாவத்தை பெருசாகிறோம், அவருடைய ரத்தத்தை ரொம்ப சிம்பிளாகிறோம். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு பாஸ்டர் சபை நடத்திட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? இவாஞ்சலிஸ்ட்லாம் இல்லை இப்போ பாஸ்டர் தான். ஒரு மீன் விற்கிறமா திடீர்னு ஜோமெண்ட்டே இருக்கும், அங்கே யாராவது செத்து விழுவாங்க, அது மீனை பிடிச்சிக்கிட்டு ஏசி நாமத்துன்னு சொன்னால் அது எந்திரிச்சிடும். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நான் எப்படி ப்ராப்பர் சொல்லிட்டு போனேனோ அப்படியே திரும்ப சொல்லிட்டு ஏழைஜாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. இந்த அன்யூஷுவல் டாக் நம்ம எல்லாருக்குமே புது புது கெஸ்ட்டு கொடுத்து அவங்களுடைய லைஃப்லேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்குறோம்ல. இன்றைக்கி உண்மையாகவே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிக்கிறப்போ ஃபீல் பண்ணலன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பிரதர் நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இருக்க போது இந்த அன்யூஷுவல் டாக். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட்டு ஒரு லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு ஆசைப்படுவோம்ல, அந்த எல்லா காரியத்தையுமே செஞ்சிட்ருக்கிற ஒரு பர்சன். லைஃப் லைன் மிஷனரி சர்ச்சோட ஸ்தாபகர் ரெவரண்ட் டாக்டர் ஜான்சன் டேனியல் அவர்கள். அவங்க பார்த்திங்கன்னா சபை பார்க்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சபை தான் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு உள்ளே பார்க்குறப்போ அவங்க செய்கிற காரியங்களும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன அரசாங்கமே நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணோம், படிப்பு, மருத்துவம், சமூக பணிகள் இதெல்லாமே பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் ஒரு சபையாக இந்த கிராமத்துக்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் கோடிக்கணக்கான காரியங்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள காரியங்கள். சரி, எங்கேருந்தோ வருது போல் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் இல்லை. இவங்க தான் அதுக்கான காரியங்களும் உருவாக்குறாங்க. இது சொல்கிறப்போ பார்க்கும்போது ஒரு இஸ்லாமிய தகப்பனுக்கு பிறந்து எந்த ஒரு சந்ததியான ஒரு போதகர் குடும்பத்துலேயும் இல்லை, கிறிஸ்தவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி பார்க்குறப்போ அநேக லீடர்ஸை உருவாக்கி கொண்டு இருக்கிற, நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நம்ம ரெவரண்ட் டாக்டர் ஜான்சன் டேனியல். ஏன்பா கேமரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணேன்னு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு இந்த ரெவரண்ட் டாக்டர்லாம் பில்டப்பு? நீ அண்ணனே கூப்பிடு, அதான் நிரந்தரம். நான் அப்படியே அழைக்கப்பட விரும்புகிறேன். அண்ணன் ஜான்சன் கூப்பிடு. அது நல்ல உறவு முறையாக இருக்குண்ணே. இருந்தாலும் கூட அதெல்லாம் வாங்கி வச்சது சும்மாவே இருக்குமாண்ணே. அது சும்மாவே இருக்கட்டும். ஜான்சன் தான் நிரந்தரம், அண்ணன் தான் நிரந்தரம். எல்லா மகிமையும் ஏசப்பாக்கே. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சொல்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ரெவரண்ட் டாக்டர்னும் போது இப்போ ஃப்ரேமுக்கு எப்படி தூரமாக இருக்குமோ அந்த மாதிரி. கரெக்டு. ஆமாம், அண்ணனே பெட்டர். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோ ரொம்ப பெருசாக பேசின மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப குறைவாக பேசியிருக்கிறேன். அதான் உங்களை பற்றி சொல்கிறதுல நான் பார்க்குற விஷயங்கள். ஏன்னா அவ்வளோ காரியங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த லைஃப் லைன் மிஷனரி சர்ச்
எப்படி அந்த நேம் வச்சிங்கன்றதை கொண்டு அந்த லைஃப் லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட லைஃப் லைன் இதோட எப்படி கனெக்ட் ஆனீங்க? ஒரு இஸ்லாமிய தகப்பன், கரெக்ட். யூகேல ஒரு பெரிய பர்சனாக இருந்தீங்க ஆமாம். உலக வேலையில். ஆமாம். அப்படி இருந்து அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்து இன்னைக்கு மினிஸ்ட்ரியாக பண்ணி இவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சூப்பர். ஸோ இந்த அன்யூஷுவல் டாக் நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா பார்த்துருக்குறேன். உன்னோட ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த அருமையான டிவைன் கனெக்ஷனுக்காக கர்த்தருக்கு நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லுகிறேன். ஸோ வந்து என்னுடைய சாட்சி நான் விலாவரியாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆண்டோட பிரதான கிருபையினால் என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்து நீ சொன்ன மாதிரி என்னோடய அப்பா ஒரு முஸ்லீம், ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என்னை ஆண்டுக்குள்ளே வளர்த்து ஒரு அருமையான தகப்பன் தாய். ஸோ படித்து முடித்த உடனே நான் வந்து என்னுடைய வேலைக்காக யூகே போயிட்டேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஆண்டோடைய பணியில் இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நல்ல ஒரு பெரிய ஒரு வேலையில் வச்சுருந்தார். நல்ல சுகமான ஒரு ஜீவித்தை வச்சுருந்தார். ஒரு கம்பெனி கிருபை செஞ்சார். நல்ல ஒரு வீடு. நீ வந்து வாலிப வயதில் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி காரியங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல தரமான ஒரு வாழ்க்கையில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் எது நீ என்ன நேம் பண்ணாலும் அந்த வயதில் தேவைப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து வச்சுருந்தார். ஒரு 2009 போல் நான் வந்து ஒரு 10 நாள் லீவுக்காக இந்தியா வந்திருந்தேன். ஒரு விசா அப்ளை பண்ணி பெர்மனெண்ட்டாக மாற்றுறதுக்காக வந்த டைம் அது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போ எனக்கு விசா மறுக்கப்பட்டு இந்தியாவிலே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. எந்த ரீசன் இல்லாமல் என்னோடய விசா ரிஜெக்ட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ திரும்ப நாங்கள் அப்ளை பண்ணி, அந்த நாட்களில் வந்து ஆன்லைனில் கிடையாது, அதனால் ஒரு அப்ளை பண்ணி போயிட்டு வரதுக்கு 30-40 நாள் ஆகும். இப்படியா பண்ணிகிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் நாங்கள் வந்து அன்யூஷுவல் மாதிரி அன்பிளான்டாக இங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு. நாங்கள் சும்மா ஒரு 10 கூட இல்லை 5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். என்னுடைய காரு பங்களா எல்லாத்தையும் லண்டனில் விட்டுட்டு நானும் என் மனைவி வந்தோம். ஸோ இங்கே வந்து தங்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு 2-3 மாதம் எங்கள் வைத்திருந்த காசெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணோம் அங்கே இருக்க மார்க்கேஜெலாம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து காசு வாங்கி கொடுத்து எப்படியாவது நாங்கள் திருப்பி லண்டன் தான் போகணும். ஏன்னா எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறது எந்த பிளானும் கிடையாது. விசேஷமாக சென்னையில் எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது அந்த டைமில். ஸோ அதனால் திருப்பி போயிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லா முயற்சிகளும் செஞ்சு கொண்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இப்படி போய் கொண்டு இருந்தது. அந்த விசா கிடைக்கல. ஒரு நாள் நான் ஏர்லி மார்னிங் என்னோட டிவோஷனில் இருக்கிறப்ப என் காதில் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு சத்தம் கேட்குது. ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு கேட்குது. ஆண்டவர் திட்டவும் தெரியுமா அந்த வார்த்தைகளே சொல்கிறார். என்னன்னா சரவெடி மாதிரி வெடிக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா ஸ்பீடாக முடிக்கணுன்றதுக்காக. அப்போ வந்து உங்களுக்கு ஆண்டவரோட ரொம்ப நெருக்கம் இருக்கா? ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப ஆண்டவரோட தான். நான் லண்டனில் இருக்கிறப்பயே வந்து நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தேன். 13 வயதில் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். சிறு வயதில் நிறைய ஊழியங்கள் பண்ணியிருக்கிறோம். YFC, SFC, அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நிறைய நான் மியூசிக் வாசிப்பேன், ஒர்ஷிப் லீட் பண்ணுவேன். நிறைய ஆண்டவர் கிருபையில் யங் ஏஜ்லேயே ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு தேவனோட இருக்கிறீங்க. தேவனுக்காக காரியங்களும் நிறைய செஞ்சு கொண்டு யூகேல இருந்தா. ஆமாம். அங்கே ஒரு சர்ச்சில் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டராக ஒர்ஷிப் லீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஊழியர்கள் செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இருந்தோம். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு 2001-2ல் ஒரு 2030 போல் இந்தியா போகணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் 2001 நினைத்த ஆள் நான். ஸோ அப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்தப்போ என்னோடய குவைட் டைமில் ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. நான் வந்து கேட்குற ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் எதோ காமெடி பண்ணுறீங்களா, என்ன எனக்கு ஸ்டே இன் இந்தியானா என்ன செய்கிறோம், நானே லீவுக்கு வந்திருக்கிறேன், திருப்பி விசா வாங்கிட்டு அங்கே போகணும், இப்போ போய் நீங்கள் ஸ்டே இன் இந்தியான்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அநேக தரம் ஆண்டவர் வந்து மிக தெளிவாக விரிவாக பேச மாட்டார். நான் என்னுடைய இத்தனை வருஷ ஊழியங்களை புரிந்து கொண்டது, பேச மாட்டார், பேசணும்னு அவசியமும் கிடையாது. God doesn't need to give explanation for the plan he has and he doesn't need to be. சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம கேட்போம், சொல்லுங்க ஆண்டவர், ஏதாவது சொன்னால் தானே செய்ய முடியும், சொல்லுங்க அடியன் கேட்குறேன் மாதிரி நான் கேட்குறேன். அடியன் ஒன்றும் கேட்கவே இல்லை. அப்புறம் என்னோடய மனைவிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், இது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாருமான ஒரு காட்லி ஒய்ஃபுடைய முக்கியத்துவத்தை அன்றைக்கி நான் பார்த்தேன். என் ஒய்ஃப் ஷீபா சொன்னாங்க, அப்படியாப்பா அப்போ நம்ம ஜோம் பண்ணிவிட்டு கர்த்தர் சொன்னால் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை நாங்கள் முடிவு பண்ணுறோம். இந்தியாவில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, எது பண்ண போகிறோன்னு தெரியாது. என்னோடய எல்லா சொத்துக்களும் என்னோடய எல்லா காரியங்களும் அங்கே தான் இருக்குது. நான் 10 நாள் லீவுக்கு வந்தவன், விசா ரிஜெக்ட் பண்ணாலும் 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் வி டுக் அ டிசிஷன் எடுத்தோம். அப்போ சனிக்கிழமை முடிவு பண்ணுறோம் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு. திங்கட்கிழமை காலையில் எனக்கு பிரிட்டிஷ் எம்பசிலேருந்து ஒரு கால் வருது. என்ன சொல்கிறாங்க, சாரி உங்களை தப்பாக நிறுத்திட்டோம், இப்போ நாங்கள் வந்து விசா மாத்திரம் இல்லை, உங்கள் கைக்கு 25,000 பவுண்டு கொடுக்குறோம், அதாவது காம்பன்சேஷன் மணி நஷ்டஈடு கொடுக்குறோம், நீங்கள் போங்கன்னு.
இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு, சனிக்கிழமை பேசினது ஆண்டவரா, இது ஆண்டவர். இது ஆண்டவரா? ஆனால் இதுக்காக நாங்கள் ஒரு வருஷமாக ஜோம் பண்ணியிருக்கிறோம். ம். கரெக்டா? ம். உலகமே எனக்கு தெரிஞ்ச நிச்சயம். நண்பர்கள் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஜோம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதை வந்து நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தம்பி சனிக்கிழமை பேசுனது பிசாசு, திங்கக்கிழமை தான். அதாவது நீ சென்னையில் என்ன பண்ண போகிற, உனக்கு யாரை சென்னையில் தெரியும், நீ ஊழியம் பண்ண போகிறேன்னா சரி, சென்னையில் இல்ல, எல்லாத்தையும் அங்க ஊழியர்கள் நம்ம ஆல்ரெடி ஊழியம் தான் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இருக்கோம். ஆமா. ஒன்னொன்று என்னன்னா, எனக்கு அட்வைஸ் பண்ண எல்லாருமே நண்பர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப், அம்மா, அப்பா எல்லாருமே சொன்னதெல்லாம் உண்மைதான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தெருக்கு தெரு சென்னையில் சர்ச் இருக்கு, வந்து ஊருக்கு ஊர் ஸ்தாபனங்கள் இருக்கு. ஒன்றை எவனுக்குமே சென்னையில் தெரியாது. சென்னையில் பாஸ்டர் ஆகணும்னா ஒன்று அப்பா பாஸ்டர் ஆகணும், இல்லை நீ பிரபலமாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கணும். ஒன்றுமே இல்லாத ஜான்சன் டேனியலை எவனுக்கு தெரியும்? உன்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரபலமான ஊழியக்காரர்களே ஊழியத்தை ஆரம்பித்து மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு தேவை வந்து அங்கே அவன் ஒரு நாள் லண்டன் போகிறதுக்கே தவமாக தவம் கிடக்குறான், உனக்கு வாழ்க்கை பூரா போடுறதுக்கு உனக்கு விசா கிடைச்சிருக்கு. இங்க முட்டாள்தனமா இருக்கிறவங்களாம் என்ன பாக்குறோம்னா, ம். ஆண்டவர் என்ன வந்து கண்ட்ரீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்துறாங்கிறத தான் பெருசா பெருமையா, பார்ப்போம். பெரிய ஆமா, ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களை பார்ப்போம். நீங்க பார்ப்போம். அங்க இருந்து இங்க இங்கே வரது வந்துட்டீங்க. அப்போ நான் வந்து அந்த 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 வயதிலே பல தேசங்களுக்கு ஆண்டவர் அழைச்சி செஞ்சுருந்தாரு. நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் வச்சுருந்தாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நான் திருப்பி ஜோம் பண்ணிட்டேன். நானே மறுபடியும் ஜோம் பண்ணுறப்ப எங்களுடைய மனதில் திட்டவும் தெளிவுமா ஆண்டவர் வந்து பேசுகிறது கேட்குது, ஸ்டே இன் இந்தியா. ஆனால் தெளிவு கிடையாது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன ஊழியம் பண்ண போகிறோம், எங்கே சென்னையில் இருக்க போகிறோம், அது கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ நியூ நன், ஜீரோ, எக்ஸப்ட் வெரி ஃபியூ ரிலேட்டிவ்ஸ் whom we are not close with. அப்போ ஆனால் நாங்கள் முடிவு பண்ணுறோம், we took a decision, it is God's will, பிகாஸ் எனக்கு நல்லா தெரியுது லீடிங் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோம் பண்ணி முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. அப்போ நாங்கள் அடுத்த நாள் பிளான் பண்ணுறோம், சரி லண்டனில் இருக்க வீடு, சொத்துக்கள், மற்ற எல்லா காரியத்தையும் விற்றா சில கோடிகள் வரும், நல்ல பணம் நிறையா வரும். அந்த பணம் வந்துச்சுன்னா அந்த நேரம் 2008-09 சென்னையில் வந்து ஒரு லேண்டே வந்து மிஞ்சி போனால் ஒரு 15-20 லட்சம் தான் இருந்துச்சு. நான் யோசித்தேன், சரி ஒரு 2-3 ஏக்கர் லேண்டு, ஒரு 4-5 வீடு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டோம்னா ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து காரியங்களெல்லாம் மேற்கொண்டு இந்த காரியங்கள்லாம் பண்ணுறப்ப ஒரு பவர் ஆஃப் அட்டர்னை எழுதி நான் கொடுக்குறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பவர் ஆஃப் அட்டர்லாம் கொடுத்து அந்த காரியங்கள்லாம் வந்து மூவ் பண்ணுறப்ப எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எனக்கு வந்து நான் ஏமாற்றப்படுகிறேன். இந்த சொத்தெல்லாம் வந்து ஆமாம் வராமல் ஏமாற்றப்பட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த நாட்களில் இன்னைக்கு மதிப்பு வச்சா ஒரு பல கோடி, 8-10 கோடி மதிப்புள்ள காரியங்களை நான் இழக்கிறேன். ஸோ 2009 அக்டோபர் மாதம் இதே இந்த ரோட்டில், கேம்ப் ரோட்டில் இத்தனை கோடிகளை இழந்து அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி கிடையாது, வேலை கிடையாது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது, எங்கே தங்க போகிறோன்னு தெரியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு எதை பார்க்குறீங்களா? ஓகே, நம்ம இவ்வளோ நாள் உழைப்பாது நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த எலிசாவை அழைக்கும் போது ஆண்டவர் அந்த ஏர் மாடுகளையும் வந்து வெட்டி போட்டு இது பண்ணிட்டு வரா மாதிரி உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கரெக்ட். அப்புறம் என்ன பண்ணீங்க? அதை எல்லாரும் இதை ஏற்றுக்கிட்டீங்க? ஆமாம், என்னன்னா எனக்கு இந்த நியூஸ் வந்தோடனே நான் வந்து ஃபெய்த்தில் ரொம்ப ஒரு காரியம் எல்லாம் என்னை பார்த்து சொல்கிறது வந்து, ஈவன் லியோ நெல்சன் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இது கொடுத்தாரு, வந்து விசுவாசத்தின் அப்போஸ்தலன் போட்டிருந்தார். அது வந்து பெருமைக்காகல, அதை நான் வந்து நம்புகிற ஆள், ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நம்புவேன் நான். ஸோ இந்த பல கோடிகள் வந்து என்கிட்ட வரல அப்படின்னு சொன்னோன்னே நான் பண்ண முதல் காரியம், பக்கத்தில் இருக்க பீஃப் பிரியாணி கடையில் போய் 2 பிரியாணி சாப்பிட்டேன். நான் கோடிகள் ஏமாற்றப்பட்டேன்னு சொன்னோன்னே, சரியா? ஸோ அதிலேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு காரியம் என்னை அசைச்சதே கிடையாது. அது வந்து பணமாக இருக்கலாம், அது வந்து இப்போ போராட்டமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எனிதிங் ஃபார் த மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட். நான் வந்து முடங்கி ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருந்தேன், முடங்கி 2 நாள் வந்து என்னை உட்கார வச்சாங்க, 10 நாள் படுக்க வச்சாங்க அப்படின்னு என் லைஃப்பில் இத்தனை வருஷம் ஊழியத்துலையும் சரி எதுலையும் என்னை பண்ணவே முடியாது. பிகாஸ் பெரிய உயர்வையும் பார்த்தாச்சு, பெரிய இழப்பையும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி. நான் அது ஒரு இழப்புன்னு சொல்ல மாட்டேன். அது 8 கோடிலாம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டர். இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எப்படி ஆசீர்வதிச்சிருக்க பாரு ஆண்டவர். இதுவுமே ட்ரெய்லர் தான். ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டங்கள்லேருந்து 10,000 கோடிகள் திட்டம். அதனால் அதை இழப்புன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஆண்டவர் என்னை வழிநடத்துறதுக்கு ஒரு வாய்க்காலாக வச்சுக்கிட்டது. அது வந்து ஒரு தப்பான ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம கிறிஸ்தவத்தில் என்னென்னா, கர்த்தர் வந்து உங்களை குத்தி அப்படியே கத்தியில் குத்தி உங்களை வந்து உருவாக்க அப்படி ஒரு சைக்கோ ஆண்டவரா என்ன ஆண்டவர் இல்லவே இல்லையே. அதாவது ஒரு தப்பான என்னென்னா, உனக்கு ஒரு சுகமளிக்கும் வரம் வேணும்னா எல்லா வியாதியும் உன்கிட்ட கொடுத்து அந்த வியாதி அனுபவிச்சு அப்படின்னா ஆண்டவர் ஒரு சைக்கோ. கரெக்டா? பைபிளில் ஜேம்ஸ் எல்லாம் எழுதுறாரு, ஆண்டவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல,
ஜானோட பாட்டு ஒரு தீமையும் நினைக்காத நல்ல அதுதான் உண்மை. அவர் தீமையினால் சோதிக்கிறவரே அல்ல. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் நம்ம கற்றுக்கொள்கிறதுக்காக தவிர ஹீ வில் நெவர் டெஸ்ட் யூ. நான் அது வந்து ஆனால் அது ரொம்ப கஷ்டமான நாட்கள். அதை நான் மறுதளிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டிட்டு இருந்த ஆள் இங்கே ரோட்டில் வந்து ஒரு ஓட்ட பைக் போகணும், அதில் நான் கீழே விழுந்து ஐசியூவில் அட்மிட் ஆகி இந்த என்னோடய ஸ்கின்லாம் வளண்டு வந்துடும். அப்போ வந்து சாப்பாடுக்கே வழி இருக்காது. நான் அடிக்கடி போகிற இடத்துல சொல்லுவேன், ஒரு வாட்டர் பாட்டிலுக்காக நானும் என் மனைவி 3 மாதம்லாம் காத்திருக்கோம் 10 ரூபா வாட்டர் பாட்டிலுக்காக. அவ்வளோ கஷ்டங்களை. ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் இன் கரியரில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால், எந்த தோல்வியுமே பார்க்காதால், காசுக்கு பஞ்சமில்லாத ஆட்கள், வீட்லேயும் சந்தோஷமாக வளர்க்கப்பட்டேன், நல்ல காசு புழங்குற ஆள். அதனால் ஒரு காலத்தில் ஒரு டைமில் என் வீட்டில் 4 கார் நின்றுச்சு லண்டனில் ஒரு ஆளுக்காக. அப்படி வந்து சுகபோகம்னு சொல்ல மாட்டேன், ஆண்டு என்னை ஆசீர்வதிச்சு வச்சுருந்தார். அப்போ இது ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப கஷ்டம். என் எதிர்க்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நான் நம்புகிற ஆள். அப்போ வந்து பிள்ளைங்க இல்லை. அப்போ வந்து என்ன ஆச்சு மேட்டர்னா, அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தோம். ஆனால் அதையுமே வந்து நான் மோசமான சூழ்நிலைன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப் வேர் அந்த நிலைமையிலையுமே என்னை அவர் கையேந்து விடலை, என்னை தலை குனிய வைக்கல. அப்போ நாங்கள் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ என்ன பண்ணேன், இமீடியட்டாக ஒரு ஜாப் தேடினேன் நான். பிகாஸ் ஐம் ஐடி ப்ரொஃபஷனலில் ஒரு ஜாபில் போய் உட்காந்துட்டு, ஏற்கனவே நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே தங்கியிருந்தோம். அங்கே யூகேயில் இருக்க வீடை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கேருந்து மார்கேஜுக்கு காசுக்கு ஒரு மாதம் எனக்கு 5 லட்சம் தேவை. ஏன்னா அந்த டைமில் எனக்கு அங்கே ஒரு 15-20 லட்சம் சம்பளம் இருந்தனால அது எனக்கு ஓகே இருந்துச்சு. இங்கேருந்து காசு அனுப்பி அதை திரும்பி பார்த்தா பல கோடி இழப்பு, 65 லட்ச ரூபாய் கடன். அப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். அப்போ ஒரு ஐடி ஜாபில் ஜாயின் பண்ணி மாதம் வந்து எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம்னா எனக்கு தேவை 4 லட்சம் இருக்கும் இந்த லோன்லாம் அடைக்கிறதுக்கு. பட் இன்றைக்கி திரும்பி பார்த்தா எப்படி அதை அடைச்சுன்னு எனக்கு யூ கேன் ஒன்லி ஆஸ்க் மீ. நீ கேட்டால் எனக்கு வந்து அது எப்படி சொல்ல தெரியாது. ஆனால் ஆண்டவர் எங்களோடு இருந்தார். அப்படியே வேலை பார்த்து கொண்டே இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு மதியானம் சாப்பிட்ற வேலையில் நான் ஒரு இடத்துல ஜாப் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்து ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார். நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த லைஃப் லைன் மினிஸ்ட்ரி வந்து உருவாச்சு. ஒரு நாள் ஒரு தடவை நானும் என் மனைவியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டப்ப லைஃப் லைன் அப்படின்னு ஒரு வேர்டை பார்த்தோம். அப்போ திடீர்னு நான் சொன்னேன், ஜீசஸ் இஸ் அவர் லைஃப் லைன். அதான் எங்களோட டேக்லைன். சர்ச்சோட பேர் ஜீசஸ் இஸ் அவர் லைஃப் லைன். ஒன்னொரு டேக்லைன் வந்து வென் எவ்ரி திங் ஃபெயில்ஸ் ட்ரை ஜீசஸ். அதான் எங்களோட டேக்லைன். அப்போ ஜீசஸ் இவர் லைஃப் லைன் சொன்னேன். நான் சொன்னேன் லைஃப் லைன் மினிஸ்ட்ரின்னு சொப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு எங்களோட திட்டவட்டமாக பேசி ஒரு சின்ன ஃபெலோஷிப்பாக எங்கள் வீட்டில் ஆரம்பித்தோம். 2 பேர் 4 பேர் 10 பேர் 50 பேர்னு ஒரு தேர்ஸ்டே வந்தாங்க. இப்படி இருந்து கொண்டிருக்கிறப்ப ஒரு நாள் வந்து நான் எக்ஸலில் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணேன். அப்போ யூகேல இல்லை இந்தியாவில் ஓகே. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்கள் நான் ஒரு பெரிய பொசிஷனில் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஆப்ரேஷன் ஹெட்டாக, டேரக்டராக, வைஸ் பிரசிடெண்ட்டாக, கார்பரேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக, இப்போ பெரிய என் கீழே ஒரு 2000-3000 பேர் இந்தியாவிலே என்னுடைய அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் to 1 கோடி ரூபா சம்பளத்தில் நான் வேலை பார்த்தேன். நான் சொல்லுது 2015, 16, 17, 18 ஆண்டு அப்படி ஆசீர்வதிச்சிருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் வந்து நைஜீரியா போகிறேன், லாகோஸில். அப்போ போகிறப்ப ஒரு பெரிய சர்ச்சு, அந்த சர்ச்சில் வந்து நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். அப்போ அங்கே இருக்க ஒரு பிஷப், அவர் வந்து அது இட் இஸ் ரன் பை அ பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வந்து ஒரு பெரிய சர்ச் வச்சுருக்காங்க. அவர் என்னை பார்த்து, ஜான்சன் ஐ வாண்ட் டாக் டு அப்படின்றார். எனக்கு தெரியாது, அவருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்போ கூப்பிட்டு என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நீ இந்தியா போய் ஒரு சபை ஆரம்பின்றார். ஐ வாண்ட் காட் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ சர்ச் அப்படிங்கிற. நான் சொன்னேன், வாழ்க்கையிலே நான் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா அது இந்த பாஸ்டர் பண்ணி தான். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுல இந்த பாஸ்ட்னால ஒரு அவேஷன். ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கிறேன், தப்பாக சொல்லலை. பட் எனக்கு அந்த பணி எனக்கு வேண்டாம். நான் கொஞ்சம் கிட்டார் வாசிப்பேன், அங்கங்கே பாடுவேன், என் ஒய்ஃப் பாடுவா, நாங்கள் பாடியே அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஒரு பெரிய இன்ஸ்டியூட் கட்டணும், பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காலேஜ் கட்டணும். திருச்சி பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர்லாம் பார்த்து வாங்குறதுக்குலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதான் என்னுடைய ஆசை, ஒரு காலேஜ், ஒரு ஹாஸ்பிட்டல், இன்ஸ்டியூட். அப்புறம் ஆனால் அவர் திட்டவட்டமாக சொன்னார், நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னார். நான் வந்து சரி, ஆண்டவர் கொஞ்சம் பயப்படுவேன், ஆனால் சொல்லிட்டாருன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஈவினிங் சர்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம் 2011-12. அப்போ வந்து உனக்கு தெரியும் சென்னை தான். உனக்கு தெரியும் சர்ச் ஆரம்பின்னு எவன் இடம் கொடுப்பான். அப்போ எங்கெல்லாம் காசும் கிடையாது, நான் ஏற்கனவே டெட்டில் இருக்கேன், வர காசு வாய்க்கும் வயிற்றுக்குமே போகும். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு இடத்த கொடுக்குறாரு, ஃப்ரீயாக ஒரு 200 பேர் உட்கார மாதிரி இடத்த கொடுக்குறாரு. ஆனால் என்னென்னா சவுண்டு பெருசாக போடக்கூடாது, போர்டு வைக்கக்கூடாது. இப்படி வைக்காமல் சர்ச் எப்படி வளரும்? சவுண்டு கொடுத்து போர்டு வச்சா தான் வளரும். நம்மளே சர்ச்சுன்னு அப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு 1.5 வருஷத்துல அந்த இடம் நிரம்புது.
ம். அப்படியே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்து வராங்க. இப்போ நீங்க இந்த வேலைலாம் விட்டுட்டீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நல்ல இன்கம் இருக்குதானே இல்ல உங்களுக்கு? இல்ல என்ன இன்கம் இருக்குன்னா, எனக்கு ஏற்கனவே கடன் இருக்கு. 65 லட்ச ரூபா கடன் ஓ, இருக்கு. ஓகே. அதை அடைக்கணும். அதை அடைக்கணும். அடைக்கணும். அதாவது சரியா? பிரதானம் வந்து இப்போ எதுவும் எக்ஸஸா நான் எடுத்து செலவு பண்ண செலவு பண்ண முடியாது. முடியாது. அப்புறம் ஊழியத்திலையும் நான் காசு எடுக்கவும் இல்லை. எடுக்கவும் முடியாது. அது ஒரு அர்ப்பணிப்போட தான் வந்தேன். இன்னை வரைக்கும் எந்த ஊழியத்துலேருந்து ₹1 நான் எடுத்தது கிடையாது. சிங்கிள் ருப்பி ஃப்ரம் திஸ் மினிஸ்ட்ரி. அதுக்கு என் சர்ச்சில் இருக்க அக்கௌண்ட்ஸ் வந்து பேசும். என் மக்களுமே அது தெரியும். ஏன்னா பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் இஸ் நாட் ஹேண்டில் பை மீ. எங்கள் மக்கள் ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, திருப்பி ஒரு தடவை நான் வந்து டர்க்கி தேசத்துக்கு போனேன். ஆண்டோட கிருபையில் ஒரு அஃபிஷியல் ப்ராஜெக்ட் தான். அப்போ ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் சிட்டி ஆஃப் ஆன்டியோக். அந்தியோகோ பட்டணத்துக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அங்கே வந்து ஒரு ஜூயிஷ் சினகாக்கு ஒரு February மாதம் நான் போகிறேன். அப்போ நான் அந்த போகிறப்ப அந்த சினகாக்கு வந்து படிக்கட்டுலாம் மேலே இருக்குது. அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு ஜூயிஷ் ரபாய், அப்படியே ஒயிட் கலர்லாம் ரெட்லாம் போட்டு பார்க்க இயேசு கிறிஸ்து மாதிரி நிற்கிறார். எனக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து நான் அப்படியே மேலே படிக்கட்டில் போயிட்டுருக்கேன். என்னை பார்த்து சொல்லுவார், ஜான்சன், ஐ எம் வெயிட்டிங் டு see you for the last 3 years. அவரை முன்ன பின்ன தெரியாது. சொல்லார், 3 வருஷமா உன்னை பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன்னு. நீ என்ன நினச்சிருப்ப? நம்ம வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி அவரை பார்க்குறோம். எனக்கு கை காலெலாம் நடுங்குது. லிட்டரலாக உச்சா போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்தே பேசுகிற மாதிரி இருக்குது. ஐ எம் ஷிவரிங் லைக் ஹெல். அப்போ அவர் வந்து அராமிக் மொழியில் பேசி நான் அந்த வீடியோ வச்சுருக்கிறேன். அதில் வந்து அவர் வந்து ப்ராஃபஸி சொல்கிறார், உன்னை நான் சிறு வயசுலேயே தெரிந்து கொண்டேன். நீ பல கஷ்டங்களுக்குள்ளே போயிருக்கிற. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஆண்டவனை நான் அழைச்சிருக்கிறேன். இந்தியாவினுடைய எழுப்புதலுக்கு உன்னை நான் பயன்படுத்துவேன். கடைசி கால எழுப்புதலுக்கு பயன்படுத்துவேன். ஆண்டவர் வந்து உன்னை பெரிய லெவலில் பயன்படுத்தி நீ அடங்கிடு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, நாங்கள் வந்து ஓகே சொல்லிட்டோம் ஊழியத்தில் இருக்கிறதுக்காக. ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று இருக்குது பார்த்தியா? அங்கே வந்து நம்மளாம் வந்து நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. பட் ஒரு 10 வருடங்களுக்கு மேலே ஒரு ஊரில் இருந்ததுனால அந்த கம்ஃபர்ட் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்க முடியல. எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு நானும் என் மனைவியும் பிளான் பண்ணுறோம். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அமெரிக்கா போகிறதுக்கு, யூரோப் போகிறதுக்கு. ஐடியில் இருந்ததுனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் எப்படியாவது ஏமாற்றிட்டா ஒரு நாள் கிளம்பிடணும்னு சொல்லி பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த என்கவுண்டர் என் சிட்டி ஆஃப் ஆந்தியோக்கில் நடந்த என்கவுண்டர் என் வாழ்க்கையே மாற்றி. நான் கண்ணீரோடு அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கிறேன். அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்ததும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போகவும் இல்லை. ஆனால் வந்து அந்த என்கவுண்டர் என் வாழ்க்கையை மாற்றினுச்சு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் ஏதோ சீரியஸாக பண்ணுறாரு போல் இருக்கு. நம்மளை கொண்டு இத்தனை கோடிகள் இழந்து, இத்தனை லட்சங்களை இழந்து, இவ்வளோ கஷ்டத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு டிவைன் ரீசன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து நாங்கள் அப்போ தான் பிரகடனப்படுத்துகிறோம் ஒரு சபையாக. எனக்கு யாரும் தெரியாது. இருந்தாலும் பெரும்பாக்கத்தில் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாரு. இது வந்து விஷனரியாக ஆண்டவர் கொண்டு நிறுத்தின இடம் அது. அப்போ வந்து 2014-15 நாங்கள் சபையாக மாற்றுறோம். அப்போ வந்து ஒரு மிராக்கல் ஈவினிங் ஆண்டவர் நடத்த சொல்கிறார். அற்புத மாலைன்னு நடத்துன்னு சொல்கிறார். அப்போ அதில் வந்து என் கண்களே, ஏன்னா ஜான்சனை பற்றி ஜான்சன் தெரியும் தானே, என் கைகளை நடக்கிற அற்புதத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கேன்சர் சுகமாகுது, வந்து லிட்டரலாக தெரியாத கண்ணு தெரியுது, கேட்காத காது. நான் வந்து 2014 நடக்குது இது. ஆனால் எனக்கு பெருசாக இந்த இதெல்லாம் பிடிச்சி FBயில் போட்டு ஆள்லாம் கிடையாது. நான் போடவே மாட்டேன் எதையுமே. அப்படி வந்து ரொம்ப பயங்கரமாக வைரலாக போடுற ஆள் நான் கிடையாது. ஆனால் நிறைய அற்புதம் நடந்துச்சு. அநேக பிசாசுகள், அநேக டெலிவரன்ஸ் பயங்கரமாக, அதனால சபை பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இப்போ இருக்கிற சபையினுடைய வளர்ச்சியினுடைய ஆரம்பம் அதுதான். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் ஏதோ பெருசாக செய்ய போகிறாரு. ஸோ இந்த கடைசி கால சபைகள் தக்க வைக்கப்படணும்னா 2 தேவை. ஒன்று சூப்பர் நேச்சுரல் லவ், அதை ஒன்று சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த நாட்களில் அநேக சபைகள் இழுத்து மூடப்படும். அநேக சபைகள் ஆட்டோமேட்டிக்காக மூடிடுவாங்க. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் லவ் இருக்காது, இன்னொரு பக்கம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்காது. ஸோ இந்த 2மே இருக்கிற சபைகளாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதான் வந்து அந்த காலகட்டத்தை நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நாங்கள் பார்க்க ஆண்டு கிருபை கொடுத்தார். எனக்கு ஆண்டவர் திட்டவும் தெளிவாக மருத்துவர்கள் நீ உயிரோடு எழுப்புவேன், வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இந்திய இஸ்ல ஆண்டவன் மூலமாக சொல்வான்னு சொல்லி எனக்கு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 60% பார்த்தாச்சு. அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில் 60% பார்த்தாச்சு. இன்னும் காரியங்களை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் இந்தியாவில் இருந்த ஒரு காரியம். இப்போ உங்களோட ஃபெய்த் மீட்டருக்கு அக்காவும் வந்து மேட்ச் ஆகுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ அக்காட்ட தனியாக ஒரு பேட்டி எடுக்கணும். ஏன்னா அக்கா வந்து என்னோட இதுன்னா, யூகேல நல்ல பொசிஷனை இழந்துட்டோம். கரெக்ட். அங்கே இருந்த சொத்துக்களையும் இழந்துட்டோம். சேர்த்து வச்சு சம்பாதிச்ச அத்தனை வருட உழைப்பை வந்து இழந்துட்டோம். இப்போ அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து திரும்பி கடனையும் உருவாக்கிட்டோம். இப்போ ஊழியம்,
அற்புத மாலை, ஈவினிங் சர்ச் இதெல்லாம் வேற நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு வந்து இவங்க வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி கூட இல்லை நின்னாங்களா? ஆக்சுவலி என்னன்னா முடிஞ்சுதா? குட் கொஸ்டின் ஆக்சுவலி. அக்கா அடிக்கடி சொல்லுவா, நான் கல்யாணம் பண்ணது வந்து ஐடி ப்ரொஃபஷனல் ஜான்சன் டேனியல்ல. இப்படி பாஸ்டர் ஜான்சன் டேனியல் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ பேச்சு ஏச்சிலாம் இருந்தால். ஆனால் என்னென்னா ஒன் திங் இஸ் தட் ஐ ஆல்வேஸ் லைக் ஷீபானா, எனக்கு புரியலப்பா, ஆனால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓ நைஸ். அது வந்து ஐ ஆல்வேஸ் சீனர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ வில் நாட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ, ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ. அந்த அந்த வந்து அர்ப்பணிப்பு இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய ஊழியர்கள். விஷயம். ஆமாம், அதனால் எனக்கு புரியல. நீ உன்னோட ஃபெய்த்தெல்லாம் இப்போ வந்து அக்கா வந்து பில்ட் ஆகிட்டா. நான் ஒரு காலத்தில் வந்து 10 கோடிக்கு சர்ச்சு கட்டும், 1 கோடி சர்ச்சு கட்டும், கையில் 10 பைசா கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு பயங்கர பிரமிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் பயங்கர பயமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, ஜான்சன் சொன்னால் செஞ்சிருவான், ஆண்டவர் சொன்னால் ஜான்சன் செய்யாமல் இருக்க மாட்டான். ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னென்னா, நீ வந்தால் ஓகே, நீ வரல நான் ஓடு, ஏன்னா ஆண்டு சொல்லிட்டார். அப்படி தான் நாங்கள் ஓடி இருக்கிறோம். நவ் ஷி அண்டர்ஸ்டுட். அவரோட ஃபெய்த் வந்து வேறு லெவலில் வந்துருச்சு. இனிஷியல் டேஸ் நீ சொன்ன மாதிரி இந்த ஐடி ப்ரொஃபஸர் ஜான்சன் டேனியல்ப்பா இப்படி பண்ணிட்டியப்பா என்ன அப்படின்னு பல பேரை நாங்கள் பேசியிருக்கிறோம், கொண்டு இருக்கிறோம். நம்ம சர்ச்சை பார்க்குறப்போ ஒரு சினிமா தேட்டர் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா தேட்டரை பார்த்துட்டு எல்எல்எம் சர்ச் மாதிரி கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சர்ச் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாத உங்களை கொண்டு இவ்வளோ பெரிய சபை. அதில் சின்ன பிட்னஸ் நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா நிறைய இருக்குது. அதை சொன்னால் ஒரு நாள் பார்த்தாது. 2015-16களில் உனக்கு தெரியும், சர்ச்சு நாங்கள் வந்து ஒரு 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 சின்ன இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஷ்பேட்டஸில் இருந்தோம். அப்புறம் அந்த கஜா புயல் வந்து ஆஷ்பேட்டஸ்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ கையில் காசு கிடையாது எங்கள்கிட்ட அந்த டைமில். அப்போ ஆண்டவர் வந்து சொந்த இடம் வாங்க சொல்கிறார். ஆண்டவர் சொன்னால் செஞ்சிடணும். சரி, இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த லேண்டு பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த லேண்டோட எவ்வளோ வந்து 2.5 crores. நான் சொல்கிறது 2015. அப்போ வந்து இந்த இடத்த பார்த்துட்டு ஒரு 5000 ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு, அப்போ வந்து எங்கள் சர்ச்சில் ஒரு 50 பேர்லேருந்து 60 பேர் இருப்பாங்க. ஒரு 100 பேருக்கு இருப்பான்னு வச்சுக்குவேன். அதில் சம்பாதிக்கிற ஆட்கள்னு பார்த்தோன்னா 30 பேர் தான் இருப்பாங்க. 30 பேர் தான். அந்த 30 பேரோட வருமானம் வந்து நான் இப்போ வேலை பார்த்தேன். அவங்க 30 பேர் வருமானத்தை கூட்டினாலும் என் வருமானத்தை தாண்டி இருக்காது. அப்போ சர்ச்சோட இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க, அவ்வளோதான் இருக்கும். சரியா? ஆனால் ஆண்டு வந்து இடம் வாங்குன்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணேன், எனக்கு நைட்டு ஒரு நோட் புக் எடுத்து, நான் பல வருடங்கள் யூகேல இருந்திருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறாங்க. தெரிந்த ஆட்கள் பேர்லாம் எழுதுகிறேன். அவங்க பேருக்கு ஆப்போசிட்டில் $1000 $500 எழுதி எல்லாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் எழுதிட்டேன். கூட்டி பார்த்தா 2.5 கோடி வந்துருச்சு. 3 கோடி கிட்ட வருது. எனக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். சே, ஆண்டவர் எப்படி மீட் பண்ணுறாரு பார்த்தியா? ஏன்னா நம்ம ஒரு கவர்னன்ட் போட்டிருக்கோம் ஆண்டவர்கிட்ட, நான் கையேந்த மட்டும் என்னை விட்டுறாதீங்க காசுக்காக ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நோட்டை கிழிச்சு போடு. நீ வந்து ₹1 கூட சர்ச்சிலேருந்து வெளியே ரைஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்கிட்டே காசு இல்லை, நானே கடனில் இருக்கிறேன், ஒன்றும் வெளியே வரல. சர்ச்சுக்கு எல்லாரும் சேலரியை கூட்டினாலும் என் சேலரியை விட்டு தாண்டி வருமானம் வராது. ஆயிரங்களில் தான் காணிக்கை வருது. இதை வச்சு ஒரு 2.5 கோடியா என்ன கதை விட்றீங்க ஆண்டவரே? as I said, God doesn't need to speak in detail. அதை நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்லைன் தான். அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் நான் போய் சர்ச்சில் சொல்கிறேன், இது மாதிரி ஆண்டவர் வாங்க சொல்கிறாரு. எனக்கு நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாருடைய மக்களோட ஃபினான்ஸும் எனக்கு தெரியும், இருந்தாலும் வாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த வாரம் எங்கள் சபையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்களுடைய சொந்த லேண்டை விற்று ஒரு 2 லட்ச ரூபாயை ஒரு மஞ்சள் பையில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் எங்களுடைய பில்டிங் ஃபண்டோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு மூவ் கொடுத்தார். ஆளுக்கு ஆள் ஓடி 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 அது பண்ணி இதை பண்ணி காசு கொடுத்து, நான் பர்சனலாக ஒரு லோன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கும் கொடுத்துருக்கேன் சர்ச்சுக்கு மொத்தமாக எல்லாத்தையும், எல்லா டைமும் சேர்த்து. அப்புறம் எல்லாமே சேர்ந்து இது வரைக்கும் சபையை தாண்டி ₹1 நான் வெளியே ரேஸ் பண்ணது கிடையாது. எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபா கொடுங்க, அதை வந்து நான் ஒரு பிச்சைக்காரத்தனமாக பார்ப்பேன். அது வந்து விருப்பமும் கிடையாது. அப்படி ஆண்டவரும் இல்லை. இது என்னுடைய தாய் வீடு, என்னுடைய அப்பாவுடைய ஸ்தலத்தை நான் தான் கட்டணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ பார்த்துருக்கிற இந்த பில்டிங், லேண்டு, இங்கே போட்டிருக்க எல்லா காரியங்களும் இது வரைக்கும் எங்கள் சபையை கொண்டே செஞ்சது. அல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன், அவர் என்னை கையேந்த உள்ள, என்னை தலைகுலியே ஒன்றும் இல்லை. அவரை நம்பி வாழ்ந்தவருக்கு ஏமாற்றமே இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன அவசியம் வெளியே இருக்கிற காரியங்களை செய்கிறதுக்கு? ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, இந்த பெரும்பாக்கத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் எல்எல்எம் சர்ச்சுன்னு நம்புவேன். பொறுப்பு இருக்குது. அதாவது இந்த பகுதியே மாற்றக்கூடிய பொறுப்பே நான், அதாவது ஜஸ்ட் லைக் போய் ஏசு ஜீவிக்கிறார், ஏசு இது விற்கிறார் அது விற்கிறார்னு சொல்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. இதனுடைய மறுரூபத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி தான் பிப்ளிக்கல் கான்செப்ட் எல்லாமே அதான். பவுல் போகிற இடமா இருக்கட்டும், யார் எங்கெங்கே போகிறாங்களோ அவர்கள் தான் ஆளை நம்ம வைத்திருக்கார். அதாவது ஒரு தவறான புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நித்திய வாழ்வு என்பது செத்த பிறகு தான்
அதனால் நம்ம சபை வந்து இன்னைக்கு ஒரு 50 வருஷமா 60 வருஷமா நித்திய வாழ்வுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கு. பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம இங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் ட்ரூ. பிப்ளிக்கலி இட்ஸ் நாட் ட்ரூ. ஒரு இலகுவான ஒரு வசனம் சொல்றேன். யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. தப்பா சொல்றேன். கெட்டு போகாமல் செத்த பிறகு நித்திய ஜீவன் அப்படியே போட்டிருக்கு. இல்ல those who ever believe with shall have eternal life. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எங்க அப்பாவை என்னைக்கு ஏத்துக்கிட்டியோ யுவர் எட்டர்னல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் நாட் இன் ஹெவன் ஆன் எர்த். புரியுதா? இன்னொரு கான்செப்ட் சொல்றேன் பாரு. அப்போ வந்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஜோமனை கற்றுக் கொடுங்கன்னு. ஆண்டு அழகாக கற்றுக்குறார். பரமண்டலங்களில் பிதாவின் ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்க செய்யப்படணுமா? சரி, இப்போ அவருடைய சித்தம் என்ன பரமண்டலத்தில்? இப்போ பரலோகத்தில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்றோம் இல்லை? வியாதி இல்லை, வேதனை இல்லை, கடன் இல்லை, கஷ்டம் இல்லை. இப்போ கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஒரு ஜாலியான, அங்கே போனால் எதுவுமே இல்லைப்பா, சந்தோஷமா. ஆண்டு என்ன சொல்றாரு? டே, அதாண்டா என் சித்தம் பரலோகத்தில் பூமியிலும் ஒன்றை கொண்டு செய்யப்படுவதாக. சாந்தகுமார் நாளைக்கு செத்து போகிற ஒரு பேச்சுக்கு வச்சோம். பரலோகத்துக்கு நீ போனால் ஒன்றால் ஒரு பைசா பிரயோஜனமா? பரலோகத்துக்கு யூஸே இல்லை. நான் இங்கே இருந்தால் தான் பிரயோஜனம். விளங்குதா? நிச்சயம். ஸோ ஃபார் மீ கோயிங் டு ஹெவன், பரலோகத்துக்கு எந்த ஆதாயமும் இல்லை, எனக்கு தான் ஆதாயம். ஓகே, அந்த அடிப்படை உபதேசத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவோம். ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருவது தான் என்னுடைய கடமை. அப்போ வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வந்து பிப்ளிக்கல் பிரின்சிபல் ஆஃப் கிங்டம், அதை வந்து இங்கே நான் ஸ்தாபிக்கணும். நான் வந்து ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன், ஐ எம் எ கிங்டம் மேன். ஓகே, ஐம் நாட் அ கிறிஸ்டியன், ஐம் எ கிங்டம் மேன். அதாவது மைல்ஸ் மன்றோ வந்து இந்த கிங்டம் மேனை குறித்து ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இப்போ நீ ரோட்டில் போகிற, நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ வந்து யார் வருவா? போலீஸ் வருவாங்க. ஆனால் இதே அமெரிக்கன் கவுன்சிலர் வந்து அங்கே ரோட்டில் போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. யார் இன்வால்வ் தெரியுமா? அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும். பிகாஸ் he is an ambassador, right? Like that I am an ambassador of heaven. எனக்கு ஒரு பிரச்சனைனா ஹெவனே இன்வால்வ் ஆகும், பரலோகமே. விளங்குதா? இப்போ வந்து நம்மளுடைய கிறிஸ்தவரோட மிகப்பெரிய ப்ராப்ளம்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஹூ ஐ எம் இன் கிரைஸ்ட்னு ஒருத்தன் அறிஞ்சிக்கிட்டான்னா அவன் கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான், ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பார்ப்பான். நான் சொல்லுது விளங்குதா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்தவத்தில் பேசப்படுகிற மிகப்பெரிய ஒரு 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 சிலபல் என்னென்னா ரிவைவல். எங்கே பார்த்தாலும் ரிவைவல். ஆனால் உண்மையான ரிவைவல் இருக்கானா? இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. இது வந்து அஃபண்டை யார் எடுத்துக்க வேணாம், நம்ம டேட்டா வச்சு பேசுவோம். 2002 ஒரு டேட்டா ப்ரான் 4 to 5 million கிறிஸ்டியன்ஸ் வர் தேர். 2022 நம்ம 10 to 12 million மாறுறோம். இதே இது முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 10 million இருந்தாங்க, இப்போ 100 million தாண்டி இருக்கிறாங்க. இன்றைக்கி சராசரியாக 1.9 million தான் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சி இருந்து 0.03% தான் இருக்குது. இவ்வளோ ஒரு புரிதலுக்காக இது கேட்டுக்கிறேன். நம்ம எங்கேயோ ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறோமோ? ஆமாம், கரெக்ட். என்னென்னா நமக்கு சொல்லப்படுகிறதெல்லாம் என்னென்னா, நம்ம நிறைய கூட்டம் நடத்துகிறோம்ல, அப்போ வந்து அங்கே யார் போகிறான்னா ஏற்கனவே போனவங்க தான் போகிறாங்க. கரெக்ட், சரியா? அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம், பயங்கரமாக ஏமாந்துடுறோம். பவுல் சொல்கிற மாதிரி அஸ்திபாரம் போடப்பட்டது மேலே அஸ்திபாரம் போட்டு. கரெக்ட். ஒன்று என்னென்னா இப்போ வந்து ரீப்பிங்கே இல்லை, ஏன்னா ஷோயிங்கே இல்லை. கரெக்ட். அறுவடை வேணா நீ வந்து விதைக்கணும். 1980களில் 70களில் நம்ம நிறைய விதைச்சோம். விதைன்னா என்ன? அந்த காலத்து மிஷினரி மாறும், அந்த காலத்து ஊழியக்காரர்களும், ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் வந்து மிஷன் ஸ்கூல்ஸு, அப்புறம் மிஷன் ஓரியன்டாக சமுதாயத்தை நிறைய விதைச்சாங்க. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சாங்க, விதைச்சாங்க, தேவைப்படுகிற காரியங்களை செஞ்சாங்க. அதில் நம்ம அறுவடை பண்ணோம். அப்போ ஒரு ஒரு பேன் பேப்பர்லனா ஊரே கூடி தேர் இருக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிடுச்சு, ஸ்தாபனங்களாக மாறினோன்னே அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம வி பிகம் ஸோ ரிலீஜியஸ். ஏன் ஸ்தாபனம், ஏன் சர்ச்சு? நான் 2-3 கேள்வி கேட்குறேன். சென்னையில் கைவிட்டு என்ற மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லு. இது வரைக்கும் இல்லை. நான் வந்து இங்கே பக்கத்தில் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல். எனக்கு வந்து அங்கே இருக்க எல்லாரையும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஒரு அந்நிய பாஷை பேசுகிற டாக்டர் இல்லை. ஓகே, இப்படி வச்சுக்கோமே. அந்த காலத்தில் ஏகப்பட்ட மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஓகே, அப்போ மக்கள்லாம் தேடி போனது எது? மிஷன் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி அப்படி சொல்லுகிற மிஷன் ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லாமே கார்ப்பரேட் கையில் இருக்குது. அந்த காலத்தில் மிஷன் ஸ்கூல் இருந்துச்சு. இன்றைக்கி 98% ஸ்கால்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஹஸ் கான் டு கார்ப்பரேட். நம்மளே போய் கையேந்தி நிற்கிறோம்.
இன்றைக்கி ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறது பெரிய லெவலில் படிக்க வைக்கிறோம். எனக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கே வந்து 1.5 கோடியிலேருந்து 2 கோடி செலவாகுது. அதாவது எல்கேஜிலேருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் மிகப்பெரிய டாக்டர் வரைக்கும் நாங்கள் வந்து முகம் தெரியாத நபர்களை படிக்க வைக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து சபை செய்ய வேண்டும், பெருசாக செய்யலை. ஆனால் சில சபைகள் செய்கிறாங்க, நான் வந்து ஒட்டுமொத்தமாக நான் சொல்லலை, ஆனால் பெரிய லெவலில் செய்யணும். இப்போ யோசிச்சு பார்த்துக்க, தமிழ்நாடு பூரா ஒரு 200 ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க. எப்படி இருக்கும்? ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்குப்பா சென்னையில், ஃப்ரீயாக போனாலே கிறிஸ்துவின் அன்பை காட்டுறாங்க. அன்னை தெரசா மாதிரி கிறிஸ்துவின் அன்பை காட்டுறாங்கப்பா. அப்படி இல்லை, நம்ம வந்து ரொம்ப எங்கே விதைக்கிறோன்னா இந்த மாதிரி கான்செர்ட்டு, இந்த மாதிரி படமுயற்சி கூட்டங்கள், இந்த மாதிரி இந்த மீட்டிங் விதைக்கிறோம். யார்கிட்ட விதைக்கிறோம்? கிறிஸ்தவர்களுக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் தப்பு. அதுதான் ஒரு ஐடி ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லுவாங்க, we have fundamentally gone somewhere wrong, we have to take a step back. சபை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சமுதாயத்தில் விதைக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல, பட் நாட் இன் த ஸ்கேல் தட் இஸ் எக்ஸ்பெக்டட். நான் வந்து அன்றைக்கி ஒரு மதுரைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே வந்து ஒரு கூட்டமே மத்தியானம் ஒரு 600-700 பேர் ஒரு வண்டிக்காக காத்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தா சாப்பாடு வருது, 10 ரூபாய்க்கு தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை பார்த்தா ஒரு சினிமா நடிகர் அதை செய்கிறார். அதை யார் செய்யணும்? நாம் செய்யணும். எக்ஸாக்ட்லி. அது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ சர்ச்சில் சின்ன சின்ன விதமாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு நம்ம ஃபேஸ்புக்கெலாம் எடுத்து போட்டுக்கிறோம். ஆனால் இது நம்ம ரத்தத்திலே ஊறலை. அதனால தான் இஸ்லாம் பயங்கரமாக வளருது. சீமான் சொல்கிறாரு கிறிஸ்தவத்தை மதன்றார், இஸ்லாமை மார்க்கன்றாரு. நாம தான் மார்க்கம். எக்ஸாக்டாக. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாரு. 2020 நிறைய சொல்லலாம். இந்த கோவிட் டைம்லலாம் நாங்கள் சபையை திறந்து வச்சுருந்தோம். அந்த டைமில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வீடு வீடாக போய் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் உயிரை காப்பாற்றணும். எனக்கு 3 தடவை கோவிட் வந்துச்சு, என்னுடைய சபையில் நிறைய பேர் கோவிட் வந்துச்சு. இருந்தாலும் இதை பொருட்படுத்தாமல் நாங்கள் களப்பணி செஞ்சோம். அந்த டைமில் கிறிஸ்தவ சபை எல்லாம் பூட்டப்பட்டது, ஒருத்தனும் வெளியே வரல. ஆனால் முஸ்லீம் சகோதரர் ரோட்டில் இருந்தாங்க. 2023 இங்கே வந்து ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. இந்த ஃப்ளட்டு வந்தப்போ எங்கள் சபை மாத்திரம் இந்த இடத்துல லோக்கல் இறங்கி வேலை செஞ்சால், ஒரு சிலர் சேர்ந்து செஞ்சாங்க. ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு முஸ்லீம், அவர் வீட்டில் இருந்த 5 கிலோ ரைஸை பொங்கி ஒரு கட்டு சாதம் செஞ்சுட்டு 1 மணி நேரத்தில் இங்கே ரோட்டில் நிற்கிறார். இந்த மனப்பான்மை தான் கிறிஸ்தவர்களுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இது இருக்க வேண்டும், பெரிய லெவலில் இருக்க வேண்டும், நம்ம சமுதாயத்தை பயங்கரமாக பாதிக்க வேண்டும் என்று இருக்கணும். ஒன்று வந்து we become so religious and we are searching revival inside the church. அது நடக்கவே நடக்காது. சபைக்குள் எழுப்பதிலே இல்லை. கடைசி கால எழுப்பது will happen on the market place. சபை அதுக்கு தயார்படுத்தணும். பிலிகிராம் சொல்ல சபை உருவாக்குகிற இடமாக மாறும். எக்ஸாக்ட்லி. பிலிகிராம் said the last revival will happen through corporate, in the market place. ஒரு மீன் விற்கிறமா திடீர்னு எந்திரி ஜோமெண்ட்டே இருக்கும், அங்கே யாராவது செத்து விழுவாங்க, அது மீனை பிடிச்சிக்கிட்டு ஏசி நாமத்தில் சொன்னால் அது எந்திரிச்சிடும். Not inside the church. So pastors and the leaders has to understand that the last revival is not going to happen inside church. It's going to be in the market place. So we need to make the church ready for the market. And also இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 7 mountains தியாலஜின்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்றைக்கி இப்படி வச்சுக்கோமே, இப்போ நீ போட்டிருக்க சட்டை என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்தியாவில் இருக்க 2 ஃபேமிலி தான். யூ அக்ரி ரைட்டா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் சொல்லவே இல்லை சாந்தா, இப்போ நான் பேசினேன் பார்த்தியா, இது ஏன் டைலாக் கிடையாது, இது வடிவேல் சொன்ன டைலாக். பாஸ்டர் சொன்னால் பரவாயில்ல, என்ன தப்பாக நினச்சல, இது வடிவேல் சொன்ன டைலாக். உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த மீடியா வந்து பின்னி பெடலாயிடுச்சு. ஓகே, கவர்மெண்ட், மீடியா, பிஸ்னஸ், நீ நாளைக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றத விலைவாசியை தீர்மானிக்கிறது ஆண்டவர் இல்லை, இங்கே இருக்க ஒரு 7 ஃபேமிலி இந்தியாவில். கரெக்டா? ஓகே, மீடியா, பிஸ்னஸ், கவர்மெண்ட், அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட், ஓகே, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபேமிலி, தென் கம்ஸ் ரிலீஜன். நம்ம வந்து இந்த ரிலீஜியன்ற ஒரு சின்ன மவுண்டனில் 1.9% தான் இருக்கிறோம். இருந்துக்கிட்டு இந்த பூனை கண்ணு முன்னா பூலகமே இருட்டு மாதிரி எழுப்புதல் அடுப்புங்கப்போ சரபரா சந்திரமலான்னு ஒரு ரூம்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்துருச்சுன்னா, நம்மளுக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை பரிசா வேணும்னு சொல்லிடுறோம். ஆண்டர் பயங்கரமாக இறப்பிடாருப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு மியூசிஷியன், நான் ரொம்ப நாள் செக்குலருக்குலாம் ஆசை இருக்கு. இளையராஜா பாட்டு கேட்டால் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். தட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். வேர்த்து ஊற்றுனா அது ஹோலி ஸ்பிரிட் சொன்னா ஒரு அசைவு வந்துருச்சு, இறக்குங்கப்பா புது அபிஷேகத்தினால். அப்போ புது அபிஷேகம் முந்தானத்து வாங்கின அபிஷேகம் பழசாயிருச்சா? அந்த கான்செப்டே தப்பி. என்ன புது அபிஷேகம் நான் கெட்டு போகிறதா? இட்ஸ் நாட் லைக் தட். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்படியே ஒரு ரிலீஜியஸ் பீப்புளை நம்ம மாறிட்டோம். உலகம் வந்து வேறு லெவலில் இருக்குது, அதை பார்க்க மறந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு மவுண்டன்லேயும் நான் சொல்கிறேன், நான் அடிக்கடி போகிற யூத் மீட்டிங் கேட்பேன், வென் இஸ் த லாஸ்ட் டைம்
ஸ்பிரிட்ஃபுல் கிறிஸ்டியன் கேம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லை தானே? இப்போ நிச்சயமா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாரும், சம்பூர்ணமாய் தருதல் தேவனத்தில் கேட்கக்கூடாது. கேட்டுட்டு என்ன பண்ணுற? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களோட சாட்சி என்ன? கர்த்தருடைய பிரதான கிருபையினால 350 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன். எவ்வளோ கேவலமான சாட்சி. இப்போ நீங்கள் சொல்ல வர மாதிரி இங்கே நம்ம அதை வந்து முக்கியத்துவப்படுத்துறதே இல்லை. அதான் சபையை மறந்துச்சுன்னு சொல்கிறேன் நான். ஒரு காலத்தில் மிகப்பெரிய பதவிகளை நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாரு. நாங்கள் திருச்சியில் வளர்க்கப்பட்டேன், அசம்பிள்ஸ் ஆஃப் காட்ல இருந்தேன். அப்போ வந்து அப்போ வந்து இந்த கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போகிறப்ப ஒரு பர்மிஷன் வாங்கணுன்னா 10 நாள்லேருந்து 20 நாள் ஆகும். அப்போ தகுர் பால்னு ஒரு எஸ்பி வந்தார். அவர் வந்தப்போ எங்களுக்கு ஓவர் த ஃபோன் பர்மிஷன் கிடைக்கும். அந்த இருந்த டைமில் நாங்கள் திருச்சியில் செய்யாத ஊழியங்களே கிடையாது. சபை பல மடங்கு வளர்ந்துச்சு. இப்போ எனக்கு சொல்லு, அந்த சபை வளர்ந்ததுக்கு காரணம் எங்களை போன்ற இல்லை அந்த பாஸ்டரை போன்ற இருக்க ஆட்கள் மேலே இருந்த அபிஷேகமா, தகுர்பால் மேலே இருந்த அபிஷேகமா? அவர்கிட்ட இருந்த அதிகாரம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாது. ஒரு கான்ஸ்டபிள் கூட மதிக்க மாட்டேங்க. எத்தனை பிரச்சனைகள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை நம்புகிற, அந்நிய பாஷை பேசுகிற ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே போல் அந்நிய பாஷை வந்து பேசுகிற, கர்த்தரை நம்புகிற டாக்டர்ஸ் தான் எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்நிய பாஷை பேசுகிற எம்எல்ஏஸ் எம்பி இருந்தால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை. இன்னைக்கெல்லாம் நார்த் இந்தியாவில் பெரிய லெவலில் மிஷினரி மாலில் ஊழியமே செய்ய முடியல. கரெக்டு தானே? ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியில் செய்ய முடியும். இன்றைக்கி அதை சபை சொல்ல மறந்துடுச்சு. இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதில்லை. எல்லா யூத் மீட்டிங்லையும் இச்சைன்னு சொல்லி இச்சையோட வரான், இச்சையோடே போகிறான். அதையும் ஒரு பெரிய அதையும் மீண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய மலையாக்கி ஒரு ஆர்கனைசேஷன் பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் நான் இப்போ சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவங்க வந்து இந்தியாவை பிடிக்குன்னு ஆசைப்பட்டாங்க 1984. இன்றைக்கி அவங்க பிடிச்சிட்டாங்க. எல்லா தூண்கள்லையும் இடி, அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா தூண்களையும் அவர்கள் தான் நிரம்பியிருக்கிறார்கள். அவங்க வந்து இது கான்ஷியஸாக எடுத்த முடிவு. படிக்க வைக்கணும், பசங்களை மேல் பதவிகளை வைக்கணும், இந்தியாவை பிடிக்கணும். பிடிச்சிட்டாங்க. நம்ம சும்மா ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம சபையை உற்சாகப்படுத்தாமல் அப்படியே வந்து கர்த்தர் செஞ்சிருவார் ஒரு எஸ்கேபிசம். நம்மளுக்கு என்னன்னா இயேசுக்கு சீக்கிரம் வர போகிற, நம்ம தப்பிச்சு போயிடும். நான் வந்து ஐம் நாட் அகெயின் செகண்ட் கம்மிங். சரி, ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானும் சின்ன பிள்ளைலேருந்து ஆண்டவர் வந்து 1995 97 93 அப்போ தான் 7 வருஷம் அரசாட்சி வந்து. அப்போ 2000 இப்போ 2010 15 இப்போ 2033 ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் செகண்ட் கம்மிங். ஆண்டவர் வருவார். அதாவது ஆண்டவர் வருகிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக. அதே தப்பான ஃப்ரேஸ். நீ ஆயத்தமாக கூடாது. யூ ஷுட் லிவ் ரெடி. யூ ஷுட் நாட் ப்ரிப்பேர். இன்னைக்கு வந்தால் போயிடணும். பட் யூ ஷுட் ஹேவ் அ பிளான் இஃப் காட் கம்ஸ் 100 years லேட்டர். இப்போ யாரையும் அஃபண்ட் பண்ணுறதுக்குல ஏசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி எல்லா ஊழியக்காருக்கும் ஒரு டெஸ்டிமனி இருக்குது, எல்லா ஊழியக்காருக்கும் ஒரு பில்டிங் இருக்குது. ஆனால் விசுவாசி வேணும். அப்போ இந்த ஒரு மாற்றம் வரட்டும், ஷிஃப்டிங் இந்த திங்கிங் வரட்டும். இல்லை, இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு பாஸ்டர் சபை நடத்திட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? இவாஞ்சலிஸ்ட்லாம் இல்லை இல்லை இப்போ பாஸ்டர் தான்ப்பா. ஏன்னா சர்ச்சு பாஸ்டர் எல்லாரையுமே வந்து நான் யாரையும் தாக்குறதெல்லாம் சொல்ல. இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர். நீ வந்து சும்மா ஒரு அனாலிட்டிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 40-45 இயர்ஸாக ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. அதுதான் வந்து ஆதங்கமாக நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ரசிக்கப்பட லெட்ஸே ஒரு 8 கோடி ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோ செலவு பண்ணால் இந்தியா ரசிக்கப்படுறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அப்படின்னா நம்ம அதை மாதிரி 100 மடங்கு செலவு பண்ணிட்டோம். கெட் மீ வாட் ஐ அம் சேயிங். ஆனால் இன்றைக்கி நம்முடைய தொகை எவ்வளோ? லெஸ் தென் 2%. ஒன்றும் மைனரே, ரொம்ப கேவலமான சுச்சுவேஷன் இருக்கும். எங்கே இதுக்குள்ளவே பண்ணிக்கிறோம். கரெக்ட். அப்போ என்னன்னா, இன்னொன்று சொல்லவா, கிட்டத்தட்ட 43% எலைட் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியாவை நம்ம டச் பண்ணவே இல்லை. ஒன்ஸ் in the sense we have not reached, we reach the reached, preach the preached. BOM சாருக்கு அடிக்கடி சொல்லுவார். அதனால் அப்படி தான் இருக்குமே. நம்மளுடைய அதாவது அந்த ஊழியங்களும் தேவை. அந்த குப்பம், இந்த குப்பம், அந்த தெரு மேட்டெல்லாம் இது இன்னும் எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு வறுமையில் இருக்கிறவங்களையே தேடி போய் கரெக்ட். அப்படியே தான் இருக்குமே தவிர, ஏன்னா நம்மளுக்கு ரியல் காஸ்பலே தெரியல. ரியல் காஸ்பலே டெலிவரன்ஸ் தான். இப்போ அதாவது ஏசு கிறிஸ்து வரார் அது ஏசுன்னு ஒரு பயத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது காஸ்பல் பயம் கிடையாது. காஸ்பலே லிபர்ட்டி தான். எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய மிகுந்த நற்செய்தி தான் காஸ்பல். அப்போ ஒருத்தனை உள்ளே கூப்பிட்றப்பே அவனை கூப்பிட்றப்ப வா எல்லாம் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னே நீ வந்து எப்படி நரகத்துக்கு அப்படி இல்லை. ஸோ ரிலீஜியஸாக ஒரு டாபிக் பேசலாம். அது வந்து டாக்டரினலாக ஹவு பேட் வி ஆர், அது தனியாக ஒரு ஷோ வச்சுக்கோம். அது என்ன, அது முன்னாடி டைம் இருக்காது. டாக்டரினலாகவே ரொம்ப நம்ம வந்து பயங்கரமாக தப்பாக போயிட்டுருக்கோம். அவர் வந்து ஒரு அன்பான தகப்பன். கண்ணு வந்து சாமி கண்ணை குத்திடும், அதை குத்திடும். ஆனால் வந்து
தாவீது இடத்துல அழகாக சொல்ல நம்மிடம் திரளான மீட்பு இருக்கனால நம்ம பார்த்து பயப்படுறேன்றான். இங்கிலீஷில் வெர்ஷன் போட்டிருக்கு, there is so much abundant forgiveness in you. அப்பா, அவன் என்ன அர்த்தம்னா, யோ நான் என்ன செஞ்சிருந்தாலும் நீ மன்னிச்சிடுறேன், மன்னிக்கிறதுல பயம் வருது எனக்கு. அதனால நான் பயப்படுறேன்றான் அவன். ம். நீ வந்து நான் எனக்கு வந்து குத்தி கொலை பண்ணின்னு பயப்படல. அதுதான் ரியல் காஸ்பல். ப்ராடிகல் சன்ல அவன் அப்பாவை வந்து அவன் பண்ண ஒரே ஒரு காரியம், அவன் புத்தி தெளிந்து, அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நடந்தாலும் அப்பாவோட வேலை தான், புரியுதா? ஸோ அதுதான் காட்ஸ் லவ். அதை நம்ம போதிக்கிறது கிடையாது. மற்ற கடவுளை திட்டி கொண்டாடி இவங்க வந்து அது பண்ணலாமா இது பண்ணலாமா, அதை போடாத இதை போடாத, பூ வைக்காத பொட்டு வைக்க, ஐயோ நம்ம ஆட்கள் பண்ணுற மொட்டை ஆக்கிடுவாங்க நம்ம ஆட்கள். ஆண்டவர் வந்து எல்லா சம்பூர்ணத்தையும் பரலோகத்தில் வச்சு அதை வந்து பூலத்தில் கொடுக்க சொல்கிறார், சரியா? ஸோ கிறிஸ்தவம் வளர்கிறதுக்கு காரணம் அதுதான். இவங்களுக்குள்ளே அது அவங்கள பேசாது, இவங்கள பேசாது, அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாது. அப்புறம் சமுதாயத்தை நாம் பாதிக்கலை. அதுதான் மேட்ரு. அந்த காலத்தில் மதர் தெரசாலாம் வந்து எவ்வளோ செஞ்சாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஊழிக்கான அப்படி எத்தனையோ ஸ்தாபனங்கள் அப்படிலாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து சோஷியலாக அந்த அந்த சோயிங் இல்லாதனால நம்மளுக்கு ரீப்பிங் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய விதைக்கிறீங்க. கரெக்ட். இப்போ வந்து சமுதாயத்தில் நிறைய எங்கள் சபையில் பல 100 ஆத்மாக்கள் இருக்காங்க. ஓகே, க்ளோஸ் டு அப்படியே எல்லாம் 1000 பேர்கிட்ட. இதில் 950 பேர் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்டியன். நாங்களே சம்பாதிச்சார்கள். அதில் எனக்கு ஒரு பெருமையும் உண்டு. பெருமையான ஆண்டருக்குள்ள இல்லை, இன்றைய தேதிக்கு இது ரொம்ப முக்கியம், சரியா? அதே மாதிரி நீ வந்து நாங்கள் மாதத்தில் ஒரு இடம் மிராக்லின் நடத்துவோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாடையே இருக்காது. ஒரு 50 பேர் கிறிஸ்தவங்கள, மற்ற எல்லாமே ஆண்டவர் அறிந்து கொள்ள வர வேண்டியவர்கள். ஸோ எங்களுடைய கான்செப்ட், ஏன்னா நாங்கள் வந்து விதைக்கிறோம், அவங்களுக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுறோம், பல சோஷியல் ஒர்க் பண்ணுறோம். அதனால் என்னால் அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வர முடிகிறது. அதில் ஆண்டவர், நான் ரட்சிப்பு கற்றுக்கிட்டது என்னுடைய வேலை, விதைக்கிறது. ரட்சிப்பு அவருடையது. அதில் வந்து ஜான்சன் டைனில் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை எல்லாம் சேர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பிரயாசப்படலாம், வாரம் போகலாம், உயிரை கொடுத்து பார்க்கலாம், பட் எண்ட் ஆஃப் த டே சால்வேஷன் பிலாங்ஸ் டு. ஸோ சபை வந்து இந்த சமுதாயத்தை சந்திக்க வேண்டிய லெவலில் சந்திக்கலை. இன்றைக்கி கைவிட்டு எண்ணுகிற அளவில் தான் கிறிஸ்தவ டாக்டர் இருக்காங்க. எனி இஸ் பில்லர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கோ, நம்ம 0 தான். வாய் பேசுகிறது தான். ஒரு ரூம்குள்ளே வந்துட்டா நம்ம பேசுகிற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு போய் நிற்கணும் கவர்மெண்ட்டு. நிச்சயமா அவன் நம்மளை பிச்சைக்கார மாதிரி பார்க்குறேன். 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க. அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்லை. நாம் இந்த தேசத்தை ஆளுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். யோசேப்பு இருந்த நாட்களில், தானி இருந்த நாட்களில் அந்த எப்படி ராஜ்யம் செலுத்ததோ அப்பேற்பட்ட பொசிஷனில் நம்மளை வைக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சரி, அப்போனா நம்ம இங்கே ஆளணும்னா அரசியலுக்கு போகணும். அரசியல் மாத்திரம் இல்லைன்னு சொல்கிறேன். அதான் நான் கவர்மெண்ட்னு சொல்கிறேன். கவர்மெண்ட்டு, பாலிடிக்ஸு எல்லாத்துலேயுமே நாம் இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இந்தியா, யூ ஹாவ் டு பி இன் த பவர் காரிடர். இப்போ இப்படி வச்சுக்கோமே, எல்லா சபைகளிலும் ஸ்டாலினுக்காகவும் மோடிக்காகவும் இப்போ வந்திருக்க விஜய்க்காகவும் ஜோமனாமில் இருக்காங்க. கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு மோடிஜி உன் சர்ச்சுக்கு வந்துடுறாரு, நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? துரத்தி விட்டுருவீங்க. அதுதான் உண்மை. நம்மளுக்கு மோடிக்கா ரீசெண்டாக அவர் வந்து ஒரு சபைக்கு போனதை நம்ம சந்தோஷப்பட்டோம். எங்கே சந்தோஷப்பட்டோம்? சந்தோஷம்லாம் படல, பெருமையாக பேசி என்ன போட்டோன்னா, இங்கே பாருங்கள் இவர் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கமே அங்கே பாருங்கள் 4 பேர் கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்க. கம்பாரிசன் மட்டும் தான் வச்சுக்கிட்டோம். ஒரு ஜெமிமா வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னு எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 1000 ஜெமிமாக்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்குன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது விளங்குதா? இப்போ இப்படி வச்சுக்கோமே, இப்போ ஷார்க் டேங்க்கு, இந்த வந்து விஜய் டிவியில் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமு, பிகன் இதெல்லாம் வருதுல்ல, இல்லை யாராவது ஒரு கிறிஸ்தவம் போய் ஆண்டோரோட கிருபையானாலும் அப்படி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்னா, நீ வந்து நம்ம பிஸ்னஸுடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ பிஸ்னஸ் இருக்கிற வந்து, அதாவது கத்தருக்குள்ளே இருந்து பண்ணுற ஒரு பசங்க கிடையாது. அப்போ வந்து நீ பிச்சைக்காரனாகவே இருப்பியா? அதனால தான் கையேந்திக்கிட்டே இருக்குது சபை. என் சர்ச்சில் நான் கையேந்தினது கிடையாது. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீ வந்து நீ கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லாத, நீ செஞ்சுப்பார். இல்லைண்ணா, அதுதான் இப்போது நான் வந்து நீங்கள் பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் நான் அக்ரி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்களை நம்ம எல்லாருமே தனித்துவப்படுத்துகிறோமா? தனித்துவப்படுத்தலாமா? என்ன ப்ராப்ளம்னா, we need to understand the real gospel. Real gospel is freedom. Real gospel is prosperity. Real gospel is kingdom. Real gospel is rulership. Real gospel is son and daughters. இப்போ வந்து நீ பிலீவராக இருக்கலாம், சன் அண்ட் டாட்டராக மாறலாம். பிலீவர் தான் பெக்கிங், சன் அண்ட் டாட்டர் ரூலிங். இப்போ நாம் கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக இருக்கிறோம். பட் ஆண்டவர் என்ன அழைக்கிறாருன்னா, அதாவது சிருஷ்டி வந்து இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் கிரியேஷன். when God created,
ஹி கிரியேட் இன் இஸ் ஓன் இமேஜ். ஓகே, அவர் தண்ணியை பார்த்து பேசுகிறாரு, அது மீனை உண்டாக்குது. கடைசியாக அவர் யாரை பார்த்து பேசுகிறாரு? அவரே பார்த்து பேசுகிறாரு, நாம் சென்று உருவாக்கும். ஹீ டாக்ஸ் டு ஹிம்செல்ஃப். ஸோ ஐ எம் இந்த இமேஜ் ஆஃப் காட். எஃபிஷியன்ஸில் வருது ஃபஸ்ட் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத் தோற்றம் உருவாதற்கு முன்பாகவே நீ நானும் அவர் நினைவில் இருந்தோம்மா. அவரோட விருப்பமே இயேசு கிறிஸ்து ஈக்குவலாக என்னை உட்கார வைக்கணுமா. அப்படி தான் போட்டுருக்கு பைபிளில். எனக்கு இது புதிய இயேசு கிறிஸ்து ஈக்குவலாக அவனை உட்கார வைக்கிறாராம். ஓகே, அண்ட் ஆல்சோ தெர் இஸ் another thing that we are, நம்ம என்னென்னா அந்த முதலாம் ஆதாமுக்குள்ள he was a supernatural man. சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது பல 100 ஏக்கரில் அது இருந்திருக்குமா. அவர் வந்து அவன் போகிறதுக்கே பறந்து தான் போயிருக்கணும். ஒரு ஆளுக்கு எத்தனை 4-5 ரிவரை வச்சுக்கிறாரு, அத்தனை நம்ம தேவையா என்ன? அப்போ ஆண்டு வந்து ஒரு ரிச்சாக படைக்கிறாரு, அவனோட உறவாடுறாரு, அதுதான் அவருக்கு தேவை. ஓகே, பாவம் செஞ்சு கட்டானது நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் அவர் சபை இல்லை. பாவம் செஞ்சு கட்டானது அவருடைய ரிலேஷன்ஷிப். அதுதான் பவுல் வந்து 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவர் சிலுவையில் அவர் ரத்தம் கொடுத்து மறித்து நம்ம பாவத்துக்காக மாத்திரம், அது பை ப்ராடக்ட். நம்ம எல்லாம் நம்ம பார்த்து மறிச்சா சொல்கிறோம், அது பை ப்ராடக்ட். ரியலாக என்னென்னா 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவர் மறித்து என்னை திருப்பி ஃபாதரோட கனெக்ட் பண்ணுறாரு ஆஸ் அ வாட், சன் அண்ட் டாட்டர். இப்போ ஐ அம் சேயிங், பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் எண்ணப்பட்டார்கள், நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லி விளங்குதா? சிலுவையில் ஆண்டவர் மறித்ததே அவர் நமக்காக சாபமானார். எதுக்கு சாபமானார்? என் பாவத்துக்காக. அவ்வளோ ஒருத்தே கிடையாது என்னோட பாவம். நான் சொல்லி விளங்குதா? அவருடைய ரத்தம் சுற்றுலக்கும் என் பாவம் பெருசு இல்லை, அவர் ரத்தம் மிக பெருசு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்லி நம்ம பாவத்தை பெருசாகிறோம், அவருடைய ரத்தத்தை வந்து ரொம்ப சிம்பிளாகிறோம். அப்போ வந்ததுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய காரணம், அப்பாவோட என்ன கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த விஷயமே பெருசுடா. என்ன வந்து அவர் ராஜா ஆக்கிட்டாரு, அவரோட கனெக்ட் பண்ணி விட்டா இந்த உலகத்தை யார் ஆளணும்? நான் தான் ஆளணும். தட் இஸ் த கனெக்ஷன் காட் மேட் ஆன் த கிராஸ். பர்பஸ்ஃபுல்லாக ஆண்டவர் வந்து என்னை அவரோடு திருப்பி கனெக்ட் பண்ணி விட்டார். அப்பா எழுதுறாருல, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொந்தமாக. இப்போ அன்றைக்கி இந்த ப்ராடிகல்ஸ் கிடையாது, அப்பாவோடைய லவ் தான். அவன் வந்து புலம்பிக்கிட்டே வரான், நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐயோ எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன், என்ன ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோன்னு சொல்ல புலம்பிக்கிட்டே வரான். அப்படி தான் நம்மளும் வருவான் சர்ச்சில் வந்து புலம்புவோம். அவங்க அப்பா அதெல்லாம் குறித்து கேட்டாரா? அவனை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு ரிங்கை போடுறாரு. அதுதான் அப்பாவுடைய அன்பு. அதை பற்றி அவர் கேட்கவே இல்லை, பெரிய கொண்டாட்டம். தட் இஸ் ஹவு காட் சீஸ் அஸ். நம்ம வந்து உள்ளே போய் அந்த ஒரே சொத்து அழுகுறோம்ல, அவருக்கு மேட்டரே கிடையாது. அவர் உன்னை பார்த்தோன்னே, டே எதுக்கிட்ட அழுகுற, நான் தான் உன் மேலே முத்திரம் போட்டிருக்கேனே. அது நான் எலைஜாடா அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று நான் கொடுத்தேன். என்னென்ன எலைஜாடா 2017 அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, எலைஜா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் சொல்கிறான் ராஜாட்ட போய் மழை பெய்யாதுன்னு. அப்படி நடக்குது. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெசேபலோட ஒரு வார்த்தைக்கு பயந்துட்டு ஓடி போகிறான், ராத்தங்கரில் போய் உட்காந்துக்கிறான். என்ன சொல்கிறான், என்னை சாவடிச்சிருங்கன்றான் ஆண்டவர்கிட்ட. அங்கே போய் அதுக்கு நிறைய பேசலாம். பட் ஈவன் இன் தட் பிளேஸ் a raven finds him. உன்னோட லோவஸ்ட் எஸ்டீமில் கூட எங்கள் அப்பா ஒரு காக்கா ஒன்று பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம என்ன படிச்சிருக்கோம் காக்காவை பற்றி? காக்கா என்ன பண்ணும்? திருடிட்டு போகும். ஆனால் ஆட்டையை போகிற காக்காவை வச்சு எலைஜாவை பொதிச்சார். சரியா? ஒரு ஸ்டேஷன் ஒரு டைம் வந்துச்சு, 6 வத்தி போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்ல ராஜாவை போய் திருப்பி பாருன்றார். பார்க்க வரப்போ ராஜாவனுடைய உதவி ஆளை எலைஜா சந்திக்கிறார். ஓகே, அப்போ அந்த ராஜாவோட உதவி ஆள் எலைஜா பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, திரும்ப நீங்கள் என்னை பயமுறுத்த வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பயந்து போய் வர்றது யாரு? எலியா. கரெக்டா? மேட்டர் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் ஆண்டு அழைச்சிருக்கிறார், நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷனில் வந்துட்ட, சரியா? நீ பயந்து போய் ஒரு இடத்துல ஒரு பல வருஷங்கள் உட்காந்துட்டு இருக்க. இப்போ திருப்பி இந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி வரப்போ ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, உன்னை அழைத்தார் பற்றியா, உன்னை வாக்கு வச்சு அழைத்தார் பற்றியா. சாந்தாவை வந்து ஒரு பெரிய டிவி நெட்வொர்க்காக உன்னை அழைக்கிறார் ஆண்டவர், ப்ராஃபஸியாகனு எடுத்துக்கோ, பார்க்குற பற்றியா. ஆனால் நீ இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, மனமுடைஞ்சு போகிற, திருப்பி ஒரு சுச்சுவேஷன் பண்ணி நிற்கிறப்ப உனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர், நீ ஒரு தப்பே பண்ணிடுன்னு வச்சுக்கோ, ஆண்டு விதம் தப்பு பண்ணிடுற, அதனால் உனக்கு கில்ட் இருக்குது. இந்த இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் வந்து பெரிய லெவல் இந்த டிவி நெட்வொர்க்லாம் கொடுக்க மாட்டார், மேபி வேணால் யூடியூப்பில் வந்து என்னை பயன்படுத்துவார் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் உன்னை ஆண்டவர் பார்த்தார் பற்றியா, அதே கண்களோடு தான் ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு. ஆனால் அது மட்டும் கிடையாது, எனக்கு இதில் கிடைச்ச ரெவலேஷன் தெரியுமா, பிசாசும் அதே கண்ணோட தான் பார்க்குறான். இந்த ராஜோட உதவியாளர் என்ன சொல்கிறான், எங்களை மிரட்ட திருப்பி வந்துட்டியா. ஆனால் எலைஜாக்குள்ளே உள்ளே ஓடி போகிறதுன்னா தோற்று போன ஒரு வாழ்க்கை கேரிதில். ஸோ
when God never takes his plans out of you. ஒன்று ஆண்டவர் வந்து இந்தியாவை கலக்கிறதுக்கு அழைச்சாருன்னா சாந்தாவை, அவர் உன்னை கொண்டு தான் செய்வார். நீ நடுவில் வழி விலகி போயிருக்கலாம், மாறி போயிருக்கலாம், சில தலைவர் போயிருக்கலாம். நீ திருப்பி இறப்ப ரொம்ப கில்ட்டோட வர. உன்னை பார்த்தோன்னே போடப்படுறது உன் முத்துரம்பவன் தான். நீ என் பையன் தான்டா, உன்னை கூப்பிட்டேன்ல, தூசி தட்டி எழு, ட்ரெஸ்ஸில் போடு, பரவாயில்ல, 4 பொண்ணது போதும், அந்த வேலையை பார் அப்படின்னு ஆண்டு அழைக்கிறது மாத்திரம் இல்லை, பிசாசுக்கும் அது தெரியும். அவனும் பயப்படுறான். அதான் நான் சொன்னேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு சினிமா டயலாக் ஒன்று ஓடிச்சு. அந்த சினிமா டயலாக் வந்து ஆக்சுவலி எலேஜா தான் சொல்லியிருக்கணும். அதாவது இந்த ஆகாப் ராஜாவுடைய உதவியாள்கிட்ட என்ன சொல்கிறான், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நான் எப்படி ப்ராப்பர் சொல்லிட்டு போனேனோ அப்படியே திரும்ப சொல்லிட்டு எலைஜாடா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இப்படி நான் சொல்லுவேன். நான் போகிற இடத்துலலாம் பாஸ்டர்னா வெள்ளை சட்டை வேஷ்டி கட்டிக்கிட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு அம்மா காசு கொடுங்க, ஐயா காசு கொடுங்கன்னு கேட்குற ஆள் இல்லைடா, ஜான்சன்டா. அதான் உண்மை. இப்போ நான் வந்து போகிற இடத்துலலாம் இதை சொல்லுவேன், ஜான்சன்டா அப்படி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆண்டோடைய பிள்ளை. அதுதான் மேட்டர். இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, இந்த பேர் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க பண்ண மிக முக்கியமான காரணம் தெரியுமா, ஒருத்தனை பார்த்து டே நீ இந்த ரிலிஜன்டா, நீ வந்து இவன்டா அப்படின்னு புரிய வச்சாங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு என்னன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஹூ அம் ஐ இன் கிரைஸ்ட் அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டனா சாந்தா கண்டிப்பாக ஒரு டிவி சேனலை இந்தியாவில் உருவாக்குவான். ஒரு CNN IBN போல் ஒரு 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 மிகப்பெரிய நெட்வொர்க்கை காட் டிவி போல் ஆதாரம் டிவி மாறும். இஃப் தட்ஸ் அ காலிங் தட் காட் இஸ் புட் ஆன் யூ. நீ புரிஞ்சுக்கணும் அதை. நான் வந்து குப்பாண்டவரே ஒன்றும் இல்லை, எனக்கு அப்போல்லாம் எங்கள் சபையில் யாராவது ஜோமன்னா இறங்கி அடிச்சிடுவேன். கேட்டு பாரு எங்கள் பசங்களை, என் சர்ச்சில் யாரும் அழக்கூடாதுன்னு சொல்லுவேன். எனக்கு அழுதாலே பிடிக்காது. நான் அழுவேன் எப்போ தெரியுமா, இந்த பரதேசி கூட எங்கள் அப்பா பயன்படுத்துகிறாரு அன்பில், ரிலேஷன்ஷிப்பில், பட் நாட் ஃபார் ரிவார்டு. ஓகே, ஆஸ் வி பேட்டில் ஐ டோன்ட் கோ அண்ட் பெக் காட். He is my father. That's why I talk to my father. That's why I talk to my friend. I went to his presence. Ponana Jomanana, I feel his presence. Then my talk starts. The biggest truth of Christianity is we operate in the finished work of God. You understand what I'm saying? நான் 2070 60 என்ன பண்ணுவேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதை ஆண்டவர் ஏற்கனவே முடிச்சுட்டு நான் வந்து சர்ச்சில் ப்ரீச் பண்ணுவேன். He finishes and goes to the end and he calls the beginning. சாந்தாக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய டிவி நெட்வொர்க் ஏற்கனவே ஏற்படுத்திட்டார். ஆனால் அங்கே போயிட்டு உன்னை கூப்பிட்றாரு, வாடா எல்லாம் நான் சொல்லுவேன் தெரியுமா, இதை நீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ. யுவர் ஃப்யூச்சர் இஸ் இஸ் பாஸ்ட். உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கடந்த காலம். நான் தைரியமாக சொல்கிறேன், இதாகவே அதாகவேன்னு சொல்கிறேன். 2015 நான் இப்படி ஒரு சர்ச்சு கட்டுவேன்னு சொன்னேன். எல்லாம் என்னை பார்த்து ஹோஹோன்னு சிரிச்சாங்க. நான் 18 கட்டி அவங்கள பார்த்து ஹாஹான்னு சிரிச்சேன். விளங்குதா அவனுக்கு? அப்போ இதுதான் மேட்டர், ஐடென்டி கிரைசிஸ். யூனோ வி ஆர் ஒர்க்கிங் த ஃபில். இப்போ வந்து நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சுட்டாரு. அதில் ஆப்ரேட் பண்ணணும். நான் ஒன்றும் போய் ஒரு காரியம் நடக்கலைன்னா நம்ம கிறிஸ்தவங்க சொல்கிறது என்ன, போடு ஃபாஸ்டிங்கு, ஐம் நாட் எகென்ஸ்ட் ஃபாஸ்டிங். ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங்கில் முடியலன்னா ஒரு வாரம், ஒரு வாரத்தில் முடியலன்னா 21 நாள் சந்தியா ஜபம், 40 நாள் சந்தியா. அதுலேயும் முடியலன்னா விட்டுருவோம், கொஞ்சம் பிரேக் விட்டு அப்புறமேட்டு கேட்பேன். ஏன்னா ஆண்டவர் காது கேட்காது பாரு. அதுக்கப்புறம் தேவசித்த என்னவா சூப்பர்ரா, தேவசித்த ஏதோ அதான் மேட்ரு. ஸோ அப்படி இல்லை, அப்படி ஆண்டு நம்மளை அழைக்கலை. எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், எனக்கு காரியங்கள் கொடுத்துருக்கிறார். என்ன வந்து இதான் டிவைன் ஹெல்த், டிவைன் ரிவார்ட், டிவைன் ப்ராஸ்பெரிட்டி, டிவைன் பிளான், பிகாஸ் ஐம் அ கிங்டம் மேன். இதுதான் மேட்டர். ஓகே, எனக்கு வந்து 21 வருஷமாக சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? சுகர். நான் எப்போதுமே என் வாயில் நான் டயபெட்டின்னு சொல்ல மாட்டேன். என் பசங்கள்லாம் கேட்டுப்பார், ஐ கேன் ஷோ த ரிப்போர்ட். மினிமம் 500, மேக்ஸிமம் 700. HNABC வேல்யூ வந்து 17 to 19. அப்படின்னா க்ளோஸ் டு டெத்துன்னு அர்த்தம். டாக்டர்ஸ்லாம் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இது வரைக்கும் ஒரு டேப்லெட் போட்ட கிடையாது டயபெட்டிக்கு. ஐ நாட் டேக்கன் a single diabetic mission. பட் லுக் how healthy I am. அப்போ டிவைன் ஹெல்த் இஸ் மை போர்ஷன், டிவைன் ப்ராஸ்பரிட்டி இஸ் மை போர்ஷன். அதே மாதிரி டிவைன் நேச்சர் ஆஃப் ரூலிங் திஸ் எர்த் இஸ் மை போர்ஷன். தட் இஸ் மை ஐடென்டிட்டி ஆஸ் அ சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட். விளங்குதா? நான் பிச்சைக்காரனும் அழைக்கப்படல. என் ஜபமே எப்படி இருக்குது, காட் வில் நாட் கிவ் வாட் யூ ஆஸ்க் ஃபார், காட் வில் நாட் கிவ் வாட் யூ விஷ் ஃபார், காட் வில் கிவ் வாட் யூ கேன் மேனேஜ். அப்போ கர்த்தர் வந்து நம்மளை எல்லா அறிநாளையும் பயன்படுத்த விரும்புகிறார்.
நீங்கள் நானும் செய்ய வேண்டியதுன்னா சபை மூலமாக we need to transform the city. சபை ஒன்று தான் தீர்வு. இன்றைக்கி வந்து அருமையான விஜய் வந்துட்டார், மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக நினைக்கிற அளவு ஏற்படாது. ஏன்னா 1-2 நினைக்கலாம். சபையினால் மாத்திரமே ஏற்படும். யூ அண்ட் ஐ த சொல்யூஷன். தானியல் தான் தீர்வு, யோசேப்பு தான் தீர்வு, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கவன் தான் தீர்வு. அப்போ சபை அந்த கவுன்சிலில் இருக்கணும், சபை அந்த அதிகாரத்தில் இருக்கணும், சபையில் இருக்கிற அதிகாரத்தில் கிறிஸ்துக்கள் நாட்டப்பட்டவர்கள் இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. நம்மளுக்கு வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு ரீல்ஸ் போட்டு சந்தோஷமாக ஒரு லவ்வை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று ஒரு 10,000 50,000 சம்பளம் கத்தருக்குள்ளே இருக்கு. அப்படி இல்லை. அந்த காரியத்தை உடைக்கணும்னு நான் சொல்கிறேன். மிகப்பெரிய தலைவர்களை தன்னலமற்ற நான் சொல்கிறேன் பாரு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ அப்போ வந்து தமிழ்நாடு கிடையாது, சென்னை மாகாணம். ஓகேயா, லிட்ரஸி ரேட்லேயும் ஃபினான்ஷியலையும் கீழேருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. காமராஜன் ஒரு பெருந்தலைவர் வந்து 10,000 ஸ்கூல் ஆரம்பிச்சு, அவருக்கு படிக்க தெரியாது. இன்றைக்கி லுக் அட் தட். நாம் மிக மிஞ்சின மாநிலமாக இருக்கும் படிப்பில். ஒரு செல்ஃப்லெஸ் லீடர், விஷனரி லீடர், ஹி கேம் அண்ட் டிட் அ பிளான். அப்படிப்பட்ட பிளான் தான் சபைகளை தாண்டி இருக்கணும். இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம், நாங்கள் படிக்க வைக்கிறோம் பலரை, அதில் பல பேர் எங்கள் சர்ச்சைக்கே வர்றது கிடையாது. நான் பண்ணுகிற காரியத்தினால எல்எல்எம்க்கு இமிடியேட்டாக எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் ஒரு இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்காக உழைக்கிறப்ப இன்றைக்கி எதுவும் நடக்காது. இன்றைக்கி எல்எல்எம்க்கோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ரூவா சர்ச்சுக்கோ இல்லை வந்து இந்த பக்கத்தில் இருக்க அட்வென்ட் சர்ச்சுக்கோ எதுவும் இமீடியட்டாக எஃபெக்ட் இருக்காது. ஆனால் 20 to 25 years டவுன் த லைன் அவர் ஜெனரேஷன் வில் see what God wanted to. இதை செய்ய நாம் தவறுவோமே ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் சர்ச்சே இருக்காது, சபையே இருக்காது. எழுதி வச்சுக்கோ. பெரிய திட்டங்களை பிசாசு கொண்டு வந்துட்டான். 2055 வரைக்கும் அவங்கள்ட்ட பிளான் இருக்குது, நம்மள்ட்ட அடுத்த வருஷத்துக்கு பிளான் கிடையாது. நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பாரு. எப்பேற்பட்ட கட்சிக்கெல்லாம் ஒட்டச்சு அவங்க வந்து ஆளுமைக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? they will do it in another 5 years down the line. நம்மளாம் நினச்சிக்கிட்டோம் நீனு. இட் இஸ் ஆன் த மூவ். அதை கர்த்தரும் அனுமதிக்கிறார். ஏன்னா நம்மளுடைய கோல்டன் டேஸ் 45-50 வருஷத்தை விட்டாச்சு. இன்றைக்கும் நான் வந்து இயேசு கிறிஸ்து வரார் வரட்டும், நாளைக்கு வந்தாலும் சந்தோஷம்தான், நமக்குலாம் போயிடலாம். பட் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இப்பேற்பட்டு அதாவது சபை வந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டிக்காக வருது. இன்றைக்கி எந்த சபை சேர்ந்துருக்கு? சபை ஆயத்தம் பண்ண கிழிஞ்ச நைட்டியை போட்ட சர்ச்சை தான் சபை. இப்பேற்பட்ட கிழிஞ்ச நைட்டி போட்ட சர்ச்சை பார்க்குறது இயேசு கிறிஸ்து வரமாட்டான்றது என்னோட நம்பிக்கை. ஒரு வேளை வரலாம், ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு என்ன ஆசைன்னா, இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ இந்த சமுதாயத்தை இம்பேக்ட் பண்ண முடியுமோ இம்பேக்ட் பண்ணி, தொழிலில் ஐ வாண்ட் டு கிரியேட் கிறிஸ்டியன் என்டர்பிரினர்ஸ் who can earn money and support mission. ஓகே, இன்றைக்கும் அப்படியே அமெரிக்கா தானே பார்த்துட்டு இருக்கோம். எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாஸ்டர்ஸ் நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது எவ்வளோ காசு கொடுப்பீங்க. ஒரு 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 புக்லெட்டோட அலைவாங்க, ஃபோட்டோஸோட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ஒரு கேவலம். நம் ராஜாங்கத்தை நடத்த வேண்டியவர்கள். ஓகேயா? ஸோ ஒன்று. ரெண்டாவது வந்து நல்ல கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு காலத்தில் இந்த மாதிரி பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் உங்களோட தரிசனம் அது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் வந்து என்னோட தரிசனம் இல்லை, எல்லா சபையும் செய்யணும்னு சொல்கிறேன். மிகப்பெரிய மிஷன்ஸ் மிகப்பெரிய மிஷன் ஸ்கூல், மிகப்பெரிய அதான் இந்த 7 மவுண்டனையும் டச் பண்ணணும். கவர்மெண்ட், பாலிட்டிக்ஸ், அப்புறம் வந்து பிஸ்னஸ், அப்புறம் வந்து சோஷியல் எக்கனாமிக் திங்ஸ், அப்புறம் வந்து மீடியா, என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி அண்ட் ரெக்ரியேஷன் அண்ட் சர்ச். இந்த 7 மவுண்டன்ஸையும் டச் பண்ணணும். பெரிய லெவலில் காரியங்களை உருவாக்கணும். அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் கதை கற்றுக்கிற அதுதான் எங்களுடைய தரிசனம். ஒரு சபையால் செய்ய முடியுமா? முடியும் அப்படின்றத நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரிய சபை இருக்குது. என் சபையில் யாருமே ஃபுல் டைம் கிடையாது. நான் ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அதை டிபேட் பண்ண விரும்பல. அது தனியாக டிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஸ் யூ செட், ஐம் அ பாஸ்டர். அலாங் வித் தட் ஐ ரன் 5 businesses. ஓகே, ஆன் டாப் ஆஃப் இட் நான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், கன்சல்ட்டிங்கும் பண்ணுறேன். ஸோ மை டைம் இஸ் ஸோ லிமிட்டட். ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் உழைக்கிறோம். நாட் அ சிங்கிள் டே, எவ்ரி டே. இது பண்ணுறதுக்கு எல்லா ஊழியக்காரங்களும் ரெடியாக இல்லை. மண்டே டு ஃப்ரைடே நிறைய ஊழியர்கள் சும்மா இருக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே அல்லேலூயா ஆமென்னு சொல்லிட்டு நான் கடனில் இருக்கேன், உதாரணமாக கொடுங்க. God doesn't entertain lazy people. அவங்கள கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேலை இருக்க டைமில் தான் ஆண்டவங்களை ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருப்பார்.
பால் வாஸ் அ டென்ட் மேக்கர், ஜீசஸ் அ கார்பெண்டர். ஸோ அதனால் அதாவது 24 மணி நேரம் ஊழியமும் சார்ந்திருக்கிற வாழ்க்கை தான் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி பிஸியாக இருந்தால் ஃபைன். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு 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 கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து பல லட்சங்களில் வந்து காரியங்களை செய்கிறோம், அவர் இல்லைன்னா கிடையவே கிடையாது. ஆனால் எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு சில காரியங்கள் சப்போர்ட் பண்ணுறது தேவைப்படுது. இப்போ எங்களுடைய ஐடியாவே இந்த 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 மாதிரி காரியங்கள் மூலமாக ஒரு பாஸ்டர் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம். இப்போ நீ ஒரு சர்ச்சு பாஸ்டர், உனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே ஃப்ரீயாக இருக்குது, யூ நோ சம் மியூசிக், இல்லை உனக்கு அக்கௌண்டிங் தெரியும், அந்த மாதிரி காரியங்களை உன்னை ஈடுபடுத்தி கொண்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 years 6னா உனக்கு ஒரு வருமானம் வரும். அதை கொண்டு சபையும் பார்த்துக்கலாம், உன்னையும் பார்த்துக்கலாம், தைரியமாக ஊழியமும் செய்யலாம். ஓகே. இப்போ அதனால் ஒரு ஃபுல் டைம் பாஸ்டர் பண்ண வேண்டிய வேலைகளை காட்டிலும் நாங்கள் அதிகமாக ஊழியங்கள் பண்ணால் தான் சபை வளருது. ஓகே. இல்லை நாங்கள் வந்து பகுதி நேர ஊழியம் தான் பண்ணியிருந்தேன், இவ்வளோ பேர் சர்ச்சை கட்டிருக்க மாட்டேன், இவ்வளோ பேர் ஆட்கள் வந்துருக்க மாட்டாங்க. ஒரு முழு நேர ஊழியர்கள் சபை வளர்ச்சியை காட்டிலும் 300 மடங்கு நாங்கள் சபைகளை வச்சுருக்கிறோம். நார்த் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். எங்கள் பேரில் இல்லை, அவங்கவுங்க பேரில். இது இல்லாமல் நீங்கள் என்ன ஊழியம் செய்யலைன்னு கேளு, நாங்கள் செய்கிறோம் ஆண்டு கிருபையில். நத்திங் டு ஆல் க்ளோரி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஓகே. ஆனால் இதை செய்ய முடியும். ஒரு சபையினால் ஒரு 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 ஆந்த்ரப்ரனல் ஒரு 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 ஷிப்பை கட்டி, இன்றைக்கும் எங்கள் சர்ச்சில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்குது. நீ ஒரு மிராக்கிள் யூனிக்கு வா, யூ வில் see on your own eyes how God moves. அது நடக்கிறதுனால இது நடக்கலாம் இல்லை, இதுவும் நடக்குது, அதுவும் நடக்க முடியும். இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பரிசாவின் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷில் யூ வில் see பவர். நம்ம என்ன நினச்சோம், ரிசீவ் பவர்னா ஓ சரவரவா அப்படின்னு கையாட்டம் நினச்சிட்டோம். நான் சொல்கிறேன், நீ ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கே உனக்கு பர்சனல் தேவைன்னு சொல்கிறேன். நீ ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கு பர்சனல் தேவை, நீ ஒரு நல்ல பாலிட்டிஷியன் ஆகிறது பர்சனல் தேவை, நீ ஆதாரம் டிவியை ஒரு சேட்டலைட் டிவியை கொண்டு போகிறது உனக்கு பர்சனல் தேவைன்னு சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆதாரம் டிவியை வச்சு ஒரு ரூம்குள்ளே 100 பேரை கூப்பிட்டு வந்து கையாட்டுறது ஈஸி. ஆட்டிட்டு கத்தர் அசைஞ்சா இருப்பாருங்க அண்ணன், என்ன ஒரு அசைவு தெரியுமா? அதனால் என்ன பிரயோஜனம்? Have you taken any steps towards satellite TV? No. We are praying. அசைவுன்னு அசைவு. அந்த இடத்துல ஏசி போட்டாலும் வேறு வந்துச்சு பிரதர். அப்போ என்னென்னா, ஸோ சபைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து என்ன செய்யணும், அதாவது நான் நிறைய பேசிட்டேன். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, சில பிஸ்னஸ் நெட்வொர்க்லாம் பண்ணி சபையில் இருக்கிற சாதாரண ஆட்களை ஒரு என்டர்ப்ரனராக மாற்றணும். அவங்களோட ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் இன்னொன்று, நான் பார்க்குற ஒரு கிறிஸ்டியன் டாக்டரை பார்த்தேன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், தம்பி நீ ஒரு 20 டாக்டர் ஒரு வருஷத்தில் உருவாக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், அது இப்போ சரியாக பண்ண முடியல, அது திருப்பி பண்ண ஆசைப்பட்றோம். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி மாதிரி க்ரியேட் பண்ணி நம்முடைய யங் பீப்புளை மோட்டிவேட் பண்ணி பிகம் த ஐபிஎஸ் காட் வாண்டட் டு, பிகம் த ஐஏஎஸ் காட் வாண்டட், ஐஎஃப்எஸ், எல்லா பெரிய பதவிகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சென்று அமர வேண்டும். அப்போ தான் தேசத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரும். சும்மா நம்ம கீழே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கனால அந்த மறுமலர்ச்சி வராது. ஸோ இது வந்து சபைக்கு மாத்திரமல்ல, நீனும் நானும் சபை, இட்ஸ் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ. ஓகே. சபையில் இதை போதிக்கணும்னு சொல்கிறேன். பாஸ்டர்மார்களுக்கு தெளிவு வரணும். ஓகே. என்னுடைய பலன் ஜஸ்ட் வந்து பரலோகத்துக்கு கூட்டி போகிறது மாத்திரம் அல்ல, இந்த தேசத்தை மாற்றுவது பொறுப்புகள் இருக்குது. பரலோகத்துக்கு போகிறது தான், அதில் மாற்றம் கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்வு நான் வாழ்கிறப்ப இந்த பூலோகத்தை என்னால் ஆண்டவருக்கென்று மாற்ற முடியும் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்தாங்கன்னா நாம் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பெரிய அளவில் யோசிப்பை பார்த்து அந்த பார்வன் சொல்கிறான், சீட்டில் மட்டும்தானே என் சீட்டு பெருசு, மற்றபடி நீ வாயில் என்ன அதான் நடக்கும் மேட்ரா. அந்த மாதிரி சொல்ல முடியுமா யாராவது இன்னைக்கு? இல்லை. அது அந்த நிலைமைக்கு தான் நம்ம வரணும்னு சொல்கிறோம். நம்ம வந்து சும்மா வந்து நம்ம வந்து சால் சாப்பாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டு கர்த்தருடைய திட்டம் எல்லாமே யாரும் வரதில்லைன்னு நம்மளை ஏமாற்றிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. அது சபைக்கென்று கொடுக்கப்பட்டது நான் நம்புகிறேன். இதை சபை பயன்படுத்திக்கணும்னு நான் நம்புகிறேன். திட்டமாக சொல்கிறேன். கிறிஸ்துவை நம்புகிற, அந்நிய பாஷையில் நிரம்புகிற ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தவான் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே போகணும். யோசித்து பாரு, இப்போ என்ன மாற்றம் ஏற்படணும். இப்போ பெருமைக்காக எங்களுக்கு கிடைத்த சில காசுகளை வச்சு நாங்கள் வந்து பல காரியங்களை செய்கிறோம். எங்களுக்கு பவர் கிடச்சிச்சின்னா இன்னும் நிறைய செய்யும். அதான் மேட்டர், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பெரிய பேருக்கோ புகழுக்கோ அப்படி ஆசைப்படல. எல்லா பாஸ்டருக்கும் நான் அதை சொல்கிறேன். அவங்களுடைய திராணிக்கு மிஞ்சி சில காரியங்களை செய்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் ஒருவேளை இல்லை, கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு.
அதை ஏற்றுக்கொண்டோமேயானால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ அதான் எழுப்புதல். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. மார்க்கெட் பிளேஸில் இப்படி வச்சு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டில் சொன்னேன், பிஸ்னஸே ஒரு காலிங் தான். முழு நேரம் ஊழியம் மட்டும் காலிங் இல்லை. மற்றவங்களாம் 50 ரூபாய்க்கு இட்லி விற்கிறான், நீ 10 ரூபாய்க்கு விற்றினா அதை விட பெட்டர் காலிங் என்ன இருக்குது? எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு மனுஷனை நீ வாழ வைக்கிறதுக்காக 10 ரூபாய் இட்லி, அதுதான் பிக்கஸ்ட் காலிங். ஈவன் பிஸ்னஸ் த காலிங் டு சேஞ்ச் இந்தியா. ஓகே, டாக்டர் ஒரு காலிங், இன்ஜினியர். நம்முடைய காலிங்கில் என்ன, அறுப்போகம் மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்போகம் மிகுதி வேலைக்குள்ளன்னு சொல்லி எல்லா மணி முழு நேரம் ஒழித்து கூப்பிடுறது. அவன் வந்து பிச்சை எடுக்க வேண்டியது. என்ன வேலை இருக்கீங்க? ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் அறுப்பு கம்மி, வேலை இருக்க தான் ஜாஸ்தி. தெருக்கு தெரு சர்ச்சு. இப்போ இந்த ஏரியாவில் இந்த 10 கிலோமீட்டர் ரேடியஸில் எவ்வளோ சர்ச்சுக்குன்னு நினைக்கிறேன்? சும்மா நம்பர் சொல்லு. 5. 284 சர்ச்சு இருக்குது. அப்பா. ஓகே, 5 மார்க்ஸ் தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் நம்மை காட்டிலும் 4 மடங்கு இருக்காங்க. ஹூம் ஆர் வி ஃபுல்லிங்? அவனுக்கு வந்து அபிஷேக் கூட்டமோ அந்நிய பாஷை கூட்டமோ கட்டை விழுக்கிற கூட்டமோ வேற என்ன போடுறாங்க, ஓ பெண்ணே அந்த பெண் அப்படிலாம் புது புது மீட்டிங்லாம் போடுறாங்க. அவனுக்கு அதெல்லாம் தேவைப்படலை. இயல்பாக இருக்கான், இயல்பாக வளரான். நம்ம செயற்கையாக இருக்கோம், இயல்பாக வளரலை. நம்ம வந்து வி ஆர் கோ ஒர்க்கர்ஸ் ஆஃப் காட். இந்த கிங்டமில் வந்து யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஹீ ஆப்ரேட்ஸ், வி நீட் டு கோஆப்ரேட். அந்த கிங்டம் மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, என் சபை இல்லை சமுதாயம், என்னுடைய குடும்பம் இல்லை சமுதாயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, பெருமைக்கால நீ ஒரு நாள் என் சபை மக்களை நீ கேட்கணும், நான் எவ்வளோ பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறோம், என்னென்ன காரியங்களை பண்ணியிருக்கிறோம், ஆஸ் அ சர்ச்சை நாங்கள் எப்படி க்ரோ பண்ணுறோன்றதை நீ சபை மக்கள்கிட்ட தனியாக கேட்கணும், என்னை விட்டு தனியாக கேட்கணும். அப்போ ஒரு மாடல் சர்ச்சை நம்மளால் பில்ட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஏதோ ஜான்சன் தான் செஞ்சுட்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவருடைய கிருபையினால் சில காரியங்களை செய்ய முடியுது. ஸோ வி ஆர் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் ஆன் தேட். ஸோ அப்போ சமுதாயத்தை இம்பேக்ட் பண்ண முடியும். நம்மளால் அநேகர காரியங்களை நார்த் இந்தியாவில் நிறைய மிஷன் ஒர்க் பண்ணுறோம். அப்போ எங்களால் கிடைக்கிற பணங்களை வைத்து நாங்கள் 95% வந்து அப்படியே சமுதாயத்துக்கு போட்டு காரியங்கள் செய்ய முடியும். ஸோ இன் அ நட்ஷல், யூ கோ ஸ்பிரிச்சுவலி, யூ ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் அண்ட் இம்பேக்ட் த சொசைட்டி. அதான் என்னோட காலிங். நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை ராஜாவாக பாட்டில் தான் இருக்க, ராஜாக்களும் நாங்களே ஆசிரியர்கள். வாழ்க்கை பிறகு அவன் கடன்லேயே செத்து போகிறான். நான் ஒரு போதகிட்ட கேட்டேன், இன்னும் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து அப்படியே சொல்லி கடந்த 50-60 வருடமாக சிலவங்க வந்து என்டர்ப்ரனராக மாறியிருப்பான், சிலவன் கடன் இல்லாத வாழ்க்கை வச்சுருப்பான், சிலவன் செல்வந்தனாக இருந்திருப்பான், சிலவன் ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியிருப்பான். அதெல்லாம் பண்ணாமல் அவனை உப்புக்கு சப்பானே மறிக்க வச்சுட்டீங்க. உண்மையாக பொய்யா? அவன் என்ன ஒன்றில் இயேசு தான் வரப்போகிறாரு அப்படி சொல்லியே we have buried it, ஜெனரேஷன்ஸ் ஆஸ் அவங்கள வந்து வியாதியாக கடனாளிகளாக அப்புறம் ஒன்றும் செய்யாமல் மறிக்க வச்சாச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக வருவார். நாளைக்கே வரலாம், இல்லை 100 வருஷம் கழித்து வரலாம். நான் என்ன பிலீவ் பண்ணால், we need to be live ready to go to God today, but we should have a plan as if God is going to come after 50 years. அப்போ சமுதாயத்தை சேலஞ்ச் பண்ணுங்கள், கிறிஸ்தவ இளைஞர்களை சேலஞ்ச் பண்ணுங்கள். அவங்க தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கில் செட்டே இல்லாமல் இருக்கிறோம். அடுத்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக சர்ச்சில் சொல்கிறது என்னென்னா, அடுத்த 5 வருஷம் ஒரு பெரிய ரிசெஷன் வரப்போகுது. சர்ச்சில் இருக்க நிறைய பேர் வேலையை விட போகிறாங்க, சபை அதுக்கு என்ன செய்யுது? அதான் சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் சர்ச்சில் அதை நான் பண்ணுறேன். ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், அவங்கள வந்து மல்டி ஸ்கில்லில் டெவலப் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு அவங்கள்ட்ட சர்வீஸ் பேஸ்டான இருக்கிற பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் அ ஃபாதர் ஆஃப் த சர்ச் டு டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன். எல்லா சபைகளும் அப்படி எல்லாருமே செய்யலைன்னு சொல்ல, ஓரளவு எல்லாம் செய்கிறாங்க. இது எல்லாமே இது தனியாக நான் ஜான்சன் பண்ண முடியாது. நம்ம கொலாபரேட்டிவாக கிங்டமை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரியங்களை சுயமாக கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ நோ யுவர் செல்ஃப் யூஆர் இன் கிரைஸ்ட். என்னை ராஜாவாக என்னுடைய மகனாக என்னை ஏற்படுத்தியிருக்கிறார், என்னால் இதை செய்ய முடியும். இந்த தேசம் என் கையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, நான் எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. அது கிறிஸ்தவம் அல்ல. வி ஒர்க் இன் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் காட் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த மவுண்டன். அது பிஸ்னஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் என்னால் செய்ய முடியும் என்கிற நிலைமையை சபை கொண்டு வச்சுன்னா வித்தின் 10 இயர்ஸ், இன்றைக்கி இல்லை, ஒரு 10-12 வருடத்தில் ஒரு பெரிய கர்த்தர் எதிர்பார்க்குற மாற்றத்தை பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டு முடிக்கிறேன். எவ்வளோ ஜபங்கள் எடுக்கப்படுது, ஆனால் அந்த ஜபத்துக்குரிய பதிலை நம்ம பார்க்கல. இப்போ சம்திங் வி ஆர் மிஸ்ஸிங். அதை செய்வோமே ஆகில்
அதாவது இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா கிறிஸ்தவ போதகர்களுக்காக நன்றி. அவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை, யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை, டன் ஃபினாமினல் ஒர்க்கு. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த காரியம் கிங்டம் மைண்டடாக ஒரு பெரிய காரியங்களை செய்கிறப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ப்ரைஸ் காட். அப்பா, அதாவது ஒரு ஐவால்ட் பவரை வந்து ஒரு சின்ன செட்டு வந்து தாங்காதுங்கிற மாதிரி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ ஏற்றுக்கிற அளவுக்கு இன்னும் நான் பக்குவப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் சில விஷயங்கள் வந்து எங்களால் உடன்பட முடியலன்றதுக்காக அதில் முரண்படவும் முடியாது. அப்படிப்பட்ட கருத்துக்களை தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. சில மாற்றங்கள் இம்மிடியேட்டாக எங்களால் அக்செப்ட் பண்ண முடியலனாலும், பட் அது மேண்டட்ரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சபைக்கே பேச வேண்டிய நிறைய அறைக்கூவல்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் அதான் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு இவாஞ்சலிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு வர்ஷிப் லீடரோ மட்டமாக இருந்து ஒரு போதகரையும் சபையும் இது பண்ணுதுன்னு சொல்லாமல், ஒரு சபை நடத்தி கொண்டு ஒரு சபை போதகராக இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை சபைகள் செய்யணும்னு சொல்லி வாங்க சேர்ந்து செய்வோன்ற காரியத்தையும் வந்து முன்வைக்கிறீங்க. கரெக்ட். ஆனால் ரொம்ப பெரிய காரியங்களை நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு பண்ணுறீங்க. இந்த 7 மலைகளையும் இந்த 7 மவுண்டெயின்ஸ்லேயும் நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு ரொம்ப நீங்கள் ஆசைப்படுறீங்க. நான் ஆசைப்படல, கர்த்தருடைய ஆசையாக தான். கர்த்தருடைய விருப்பமும் சித்தமும் அதான். நீ வந்து ஆண்டவர்கிட்ட தனியாக போய் கேட்டால் நான் சொன்னதெல்லாம் அவர் சொல்லுவார். நிச்சயமாக. இப்போ வந்து இது என்னுடைய புலம்பலாக இருக்குது, ஓகேயா? ஆண்டோடைய புலம்பலும் இதான் நான் சொல்கிறேன். நம்ம போய் வேற என்னமோ ஒரு காரியங்களை கேட்டிருக்கோம். ஈவன் காட்ஸ் அக்னி ஆல்சோ ஃபார் அஸ் டு கான்கர் த 7 மவுண்டன்ஸ். அதை பண்ணோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய காரியங்களை நம்மளால் செய்யணும். நிச்சயமாக அதை நாம் சேர்ந்து சுதந்திரிப்போம். கூடிய சீக்கிரத்தில் இதே இன்டர்வியூவை உன் சேட்டலைட் டிவியில் நான் கொடுப்பேன். ஆமேன். ஆமேன். அதுதான் உன் டார்கெட்டாக இருக்கணும். ஆமேன். வித்தின் 1 or 2 years யூ ஷுட் லான்ச் யுவர் சேட்டலைட் டிவி. ஆமேன். நாட் ஒன்லி ஒன் நெட்வொர்க், இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜிலும் ஒரு நெட்வொர்க் இருக்கணும். ஹாவ் பிக் பிளான்ஸ் லைக் தட். பிகாஸ் அவர் காட் இஸ் ஸோ பிக். ஓகே, சின்னதாக யோசிச்சது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டரை பிக்காக பார்க்குறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டர் உன்னை பிக்காக பார்ப்பேன். ஆமேன். ஆமேன். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.